நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையிலா பிறருடைய கையிலா? வாழ்க்கை அப்படின்பது மனுஷ வாழ்க்கை. ஔவையார் பாடுற போது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று பாடினார். அது ஏன் மானிட பிறப்பை அரிது என்று சொன்னார்கள்? அதை ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தா, மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கிற ஆற்றல், அந்த சிந்தனையை அடிப்படையாக வச்சு செயலாற்றுகிற ஆற்றல், சிந்தனை, செயல், உழைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலா சிரிப்பு. வேற எந்த ஜீவராசிக்கும் சிரிப்பு கிடையாது. வேற ஏதாவது ஜீவராசி சிரிச்சா நாம சிரிக்க முடியாது. அப்போ சிந்தனை, செயல், உழைப்பு, சிரிப்பு, அதுக்கு மேல தியாகம். ஆடு மாடு தியாகம் பண்ணாது, ஆடு மாடு தொண்டு பண்ணாது, தொண்டு தியாகம். மானிட பிறப்புக்கு மட்டும் உள்ள விசேஷங்கள் சிந்தனை. சொல்ற போது கூட சிந்தனை பட்டிமன்றம்னார் பாருங்க. இப்பெல்லாம் நம்ம பட்டிமன்றங்களில் சிந்தனை வேணும்னு அவசியமே இல்லை. 4 ஸ்டாண்டப் காமெடி சொல்லிட்டு கைதட்டு வாங்கிட்டு எங்களை விட 5 மடங்கு பணம் வாங்கிட்டு போயிடுறான். ஏங்க அவன் வெறும் சிரிப்பு தானங்க காமிச்சான், அவனுக்கு என்னை விட 3 மடங்கு பணம் கொடுக்குறீங்களே அப்படின்னா அமைப்பாளர் சொல்றாரு, சிந்திக்கிறது எவனும் சிந்திக்கலாம்டா, சிரிப்பு காட்ட முடியுமா? அப்ப சிந்தனை, சிந்தனையின் அடிப்படையில் செயல், அந்த செயலுக்கான உழைப்பு, அதுக்கு பிறகு மானுடத்துக்கான தொண்டு தியாகம், எல்லாவற்றுக்கும் மேலாக சிரிப்பு. இது வேற எந்த ஜீவராசிக்கு கிடையாது. அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப இந்த மானிட பிறப்பு அரிதான பிறப்பு. அப்படின்னா அதனோட உள்பொருள் என்ன? மானிட வாழ்க்கை அரிதான வாழ்க்கை. அதான அர்த்தம். மனுஷ பிறப்பு அரிதானதுன்னா மனுஷ வாழ்க்கை அரிதானது. அரிதானதுன்னா என்ன அர்த்தம்னா எல்லாராலையும் வாழ முடியாது. எல்லாராலையும் மனுஷனா வாழ முடியாது. வச்சுங்க, வாழ்வான், சோறு திம்பான், தூங்குவான், புள்ள பெறுவான், எல்லாம் செய்வான். மனுஷனா வாழணும், மனிதனாக வாழ்ந்திட வேண்டும். மனதில் வையடா. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். ஏரோப்ளேன், கப்பல், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்ன மாதிரியே ஒருத்தன் சிவப்பா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஒரு மேடை போட்டு அப்படியே அச்சு அசலுக்கு என்ன மாதிரியே இருக்கான், ஆள் சிவப்பா இருக்கான். என்னன்னா இவர் எம் ராமச்சந்திரன் இல்லை, ஏஐ ராமச்சந்திரன். என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டான். தூக்கணாங்குருவி எப்படி கூடு கட்டுச்சோ
அதே மாதிரி தான் இப்போ உள்ள தூக்கணாங்குருவியும் கட்டிக்கிட்டு இருக்கு. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் உண்டா? ஏதாவது மாற்றம் உண்டா? முன்னேற்றம் உண்டா? ஆனா மனுஷன் எத்தனை மாடி. ஒரு காலத்தில் மெட்ராஸுக்கு போனா எல்ஐசி பில்டிங்கை போய் ஒரு ஆண் பார்த்து 14 மாடிப்பா கட்டடமா. இப்போ சாதாரணமாக ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் வாழ்கிற இடம் பார்த்தா 27 மாடி 30 மாடி. பிரமாதமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, கட்டமைப்பு. ஆனால் வாழ்க்கை புரியுதுங்களா? காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடிக்கிட்டே போகுது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் இந்த தலைப்பை இப்போ தீர்மானிக்க. நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைனா மனுஷ வாழ்க்கை. இவர் மனுஷன் தானே? என்ன சந்தேகமாக பார்க்குறீங்க? மனுஷன் தானே இவர்? மனுஷன் தானே? நான் மனுஷன் தானே? அப்புறம் ஏன் ஸ்பெசிஃபிக்காக மனுஷனாக வாழணும்னா? மனுஷன் தானே. நான் எங்கேயாவது காக்காவை பார்த்து காக்காவா வாழணும்னு சொல்லியிருக்கானா? புலியை பார்த்து புலியா வாழணும்னு சொல்லியிருக்கானா? மனுஷனுக்கு மட்டும்தான் சொல்லுவான். ஏன்னா இவன் தான் மனுஷ உருவத்தில் இருப்பான், மனுஷனா வாழ தெரியாது. அல்ல, நம்ம வாழ்க்கை மனுஷ வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழணும்னா, சௌகரியமா சௌக்கியமா வாழணும்னா நாம மட்டும் போதுமா, இல்லை அடுத்தவங்க வேணுமா? நாம மட்டும் போதும். நாம தானே சிந்திக்கிறோம் அப்படின்னு சங்கர்ராமன் சொல்றார். அவர் தமிழ் வழியில் பிள்ளைகளை கற்பிக்கிறார். அரசு பள்ளி ஆசிரியர், நல்ல ஆசிரியர் விருது வாங்கியிருக்கார். நாட்டுப்புற பாடலாம் அருமையாக பாடுவார். வீட்டில் இல்லை, மேடையில் மட்டும். அது கூட நான் கேட்டேன், இவ்வளோ அருமையாக பாடுறீங்களே ஏன் வீட்டில் பாடக்கூடாது அப்படின்னு. பேரே நாட்டுப்புற பாடல், வீட்டுக்கு போகக்கூடாது. நல்ல பாடம். சங்கரன் கோயில் அவரே நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். அந்த பக்கம் இருக்கிறவங்க பேராசிரியை முனைவர் சாத்தம்மை பிரியா, திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காங்க, நுண்ணுயிரியல், பெரிய படிப்பு, டாக்டரேட் இன் மைக்ரோபயாலஜி. நம்மெல்லாம் வெறும் கண்ணை வச்சு பார்க்குற கழுதையை அவங்க டெலஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. என்னன்னா ரிசர்ச், சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். நுண்ணுயிரியல் பெரிய படிப்பு. 2 பேரும் நம்ம கையிலேன்னு பேசுகிறாங்க. இந்த பக்கம் ஈரோடுலேருந்து ரவிக்குமார், அவர் ஒரு நல்ல பேச்சாளர். அவர் சொல்கிறாரு, அடுத்தவங்க உதவி இல்லாமல் நாம் மட்டும் வாழ முடியுமா? அப்படி வாழ முடியும்னா மனிதன் ஒரு சமுதாய விலங்குன்னு சொல்லியிருப்பாங்களா? அதான் இவங்க கேள்வி. மேன் இஸ் ஏ சோஷியல் அனிமல். மனிதன் ஒரு
சமூக விலங்கு. நோ மேன் இஸ் an island. அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிமரம் தோப்பாகாது. அப்ப அடுத்தவங்க உதவி இல்லாம எப்படி நீ வாழ்வ? அடுத்தவங்க உதவி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். ரவிக்குமார் டாக்டரேட் வாங்கியிருக்கார் தமிழ்ல, முனைவர். அவங்க திருச்சியிலிருந்து அனதர் ஸ்பீக்கர். அவங்க பேரு கல்பனா தர்மேந்திரா. வடநாட்டில் தர்மேந்திரா மனைவி பேரு ஹேமமாலினி. ஆனா திருச்சியில் தர்மேந்திரா மனைவி பேரு கல்பனா. தர்ம சங்கடமா இருக்கு. ரொம்ப நல்லா பேசுவா, அருமையா. எனக்கு அவங்க பேச்சை விட சிரிப்பாங்க. பேசிக்கிட்டு கீழே சிரிப்பாங்க. அடுத்த கட்சிக்காரனை பார்த்து கேலி பண்ற மாதிரியே இருக்கும். நல்லா பேச முடியும் 4 பேர். இன்னைக்கு என்னை மன்னிச்சுக்கங்க, நான் இவ்வளோதான் பேச முடியும். ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வாழ்க்கை அரிதானது, அதை செம்மையாக வாழ வேண்டும் என்றால் நம்ம சிந்தனை, நம்ம செயல், நம்ம ஊக்கம், நம்ம உழைப்பு மட்டும் போதுமா? இல்லை அடுத்தவங்களோட ஒத்துழைப்பு வேணுமா? இவ்வளவுதான் தலைப்பு. நாம மட்டும் போதும், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு. சங்கர்ராமன், இப்போ நான் பேசுகிறேன், மைக் செட்டுக்காரர் மைக் வைக்கலன்னா மைக்கு வச்சே லட்சணமாக தான் இருக்கு. ஏன்னா குரல் அப்படி இருக்கு. மைக்கு நல்லா இருக்கு, அவர் கோவப்படுறாரு. என் மைக்குக்கு என்னையா குறைச்சலுங்கிறார். என் குரல் கட்டி இருக்கு. எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். ஏன்னா வெளியூரில் கட்டுச்சுன்னு வைங்க, கோயம்புத்தூர்லையோ பெங்களூர்லையோ தொண்டை கட்டி இப்படி பேசினேன்னு வைங்க, அடுத்த கூட்டத்தை கூப்பிட மாட்டான். ஆனால் தென்காசியில் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். நம்ம மதத்தில் தான் ஒரு வசதி இருக்க, திருஷ்டி பட்டுருச்சப்பா. எப்படி ஊர் ஊரா போய் பேசுறாரா? இப்போ கூட கோயம்புத்தூரில் 17ஆம் தேதி பெரிய பாராட்டு விழா நடத்துகிறாங்களா? திருஷ்டி பட்டுருச்சு. அதான் தொண்டை பிடிச்சிக்கிடுச்சு. இல்லைன்னா மனுஷன் எப்படி பேசுவார்? குரல் எப்படி இருக்கும்? இப்போ நரேந்திரகுமாருக்கு, இப்ராஹிம் சாருக்கெல்லாம் என் குரல் தெரியாதா என்ன? என் குரலை நம்பி தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க இனிமேல். அதனால மன்னிச்சுக்கங்க, இந்த மைக் செட் இல்லாமல் நான் பேச முடியாது. இந்த மைக் செட்டுக்காரர் நல்ல மைக் வைக்காமலும் நான் பேச முடியாது. இந்த டீப்பாய் கேட்டோம், அதெல்லாம் இல்லைன்ட்டாரு. அதில் என்ன பிரச்சனைனா, இந்த பேண்ட் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. இந்த வேட்டி கட்டி இருக்குமா, பேசையில் ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி விளையிருமோ, இப்படி விளையிருமோ, அதுக்கு தான் பாதுகாப்பா இப்படி ஒன்றை கொண்டாந்து போட்டுட்டா பிரச்சனை இல்லாமல் நம்ம பேசலாம். டீப்பாய் இல்லைன்ட்டாரு. ஆனால் எப்படி பிரமாதமாக ஒரு டீப்பாயை கொண்டாந்து போட்டிருக்காரு பாருங்க. என் 50 வருஷ பேச்சு உலக வாழ்க்கையில் இப்படி ஒரு டீப்பாய்க்கு முன்னாடி உட்காந்து நான் பேசுனது இல்லை. சூப்பர் டீப்பாய். அப்படின்னா என்ன? கால் பாருங்க, 2 மரத்தை வெட்டி வச்சிருக்கு. வெட்டி வச்சது செதுக்கல.
அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பைபிளில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விவிலியத்தில் காத்திருப்பவர்கள் பாக்கியவான்கள். எப்படி? காத்திருப்பவர்கள் பாக்கியவான்கள். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ண நல்லது கிடைக்கும். ஒரு பஸ்ஸு காத்துக்கிட்டு இருக்கேன், இடம் கிடைக்கல, சை சனியே இடம் கிடைக்கலையேன்னு நினைப்போம். அதை விட அடுத்து வர்ற பஸ்ஸு சூப்பராக இருக்கும். நாம தான் முடிவு பண்ணணும். அதுதான் நம்ம சங்கர்ராமனோட கட்சி. நல்ல தலைப்பு, நல்ல கூட்டம். தென்காசி மாவட்டத்தில் ஒரு புத்தக திருவிழாவை ஏற்பாடு பண்ணி அதுக்கு இத்தனை ஜனங்களை வரவழைச்சிருக்காங்கன்னா இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன். சுவாசிப்பது உயிர் வாழ்வதற்காக, சுவாசிப்பது உயிர் வாழ்வதற்காக, வாசிப்பது உயிர்ப்போடு வாழ்வதற்காக. உயிர் வாழ்கிறவன் எல்லாம் உயிர்ப்போடு வாழ வேண்டும். உயிர்ப்பு இல்லாமல் உயிரோடு இருந்து பிரயோஜனம் கிடையாது. அப்போ உயிர் வாழ்கிறவன் எல்லாம் உயிர்ப்போடு வாழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு புத்தக திருவிழாவினுடைய நோக்கம். இந்த புத்தக திருவிழாவுடைய நோக்கம் என்ன? உயிர்ப்பு, லைவ்லினஸ் நம்மகிட்ட இருக்கணும். அந்த லைவ்லினஸ் நம்மகிட்ட இருக்கணும். அதை சொல்றதுக்காக இப்போ உங்க முன்னாடி பேராசிரியர் சங்கர்ராமன் அவர்கள் வருகிறார்கள். நம் வாழ்க்கை நம் கையிலே. நன்றி, வணக்கம். வெறுங்கை என்பது மூடத்தனம், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், நம் கைகளில் பூமி சுழன்று வரும் என்று தன்னம்பிக்கை வரிகளை விதைத்து சென்ற நம் கவிஞன் தாராபாரதியினுடைய வரிகளுக்கு ஏற்ப ஒரு புத்தக திருவிழாவை ஒரு அறிவு பெருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்த சான்றோர் பெருமக்களே, அருமையாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற, புத்தகத்தை தேடி வந்திருக்கின்ற இனிய வாசக பெருமக்களே, எங்கள் கல்வித்துறையை, எங்கள் மாவட்ட பள்ளி கல்வித்துறையை மிகச்சிறந்த அறிவு வெளிச்சத்திற்கு முன்னகர்த்தி செல்கின்ற எங்கள் மதிப்பிற்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய மதிப்பிற்குரிய எங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சிந்தனை பட்டிமன்றத்தை ஒரு தோளில் கருத்தாளுமையையும் மறுதோளில் நகைச்சுவை உணர்வையும் சுமந்து கொண்டு மிகச்சிறப்பாக வழிநடத்துகின்ற எங்கள் ஆற்றல் மிக்க பேராசிரியர் அவர்களே, இருபக்கமும் பேச காத்திருக்கின்ற இனிய நல்லுள்ளங்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் நமக்கு தந்திருக்கிறது. இன்றைக்கு வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, அகத்திலும் சரி, புறத்திலும் சரி, சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான தலைப்பை இந்த பட்டிமன்ற தலைப்பாக வழங்கி இருக்கிறார்கள். நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா? இது உள்ளங்கனி நெல்லிக்கனி போல தெள்ள தெளிவாக தெரியும். நம் வாழ்க்கை நம் கையில் தான், நம் கையில் தான் என்பது. அதற்கு என்ன சொல்லலாம்? நடுவர் அவர்களே, உங்களது முன்னுரையிலேயே ஒரு அருமையான அடியெடுத்து கொடுத்தீர்கள், அருமையாக அடியெடுத்து கொடுத்தீர்கள். ஒரு சிட்டுக்குருவி கூட யாரையும் தேடி பிறரை நாடி செல்வதில்லை, அது தனது வீட்டை தானே கட்டிக் கொள்கிறது. ஒரு தையல் குருவி பிறரை நாடி செல்வதில்லை, இலைகளை ஒன்றிணைத்து தனக்கான வீட்டை, தனக்கான கூட்டை தானே கட்டிக் கொள்கிறது. ஒரு எறும்பு கூட மழைக்காலம் வருவதற்கு முன்பாக தனக்கு தேவையான உணவை தானே சேகரித்து வைத்துக் கொள்கிறது.
அது பிறரை எல்லாம் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் ஆனால் இந்த மனித பிறவி மட்டும்தான் யாராவது ஏதாவது உதவி செய்ய மாட்டார்களா, யாராவது நமக்கு வழிகாட்ட மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்போடே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நடுவர்களே, அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடலாங்க ஐயா. இன்றைக்கு அதிகமான மக்கள், பெரும்பாலான மக்கள் நம் வாழ்க்கை நம்ம கையிலாங்கிற உணராம நம் வாழ்க்கையெல்லாம் ஜோசியத்தின் கையிலே இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார். காலையில எழுந்திருந்து தொலைக்காட்சியை திருப்பினா போதும், எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் நல்லா திருநீர் பூசி பொட்டு வச்சு அழகா ஒருத்தர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாரு, கடகராசி நேயர்களே வெளியே போயிடாதீங்க, வெட்டிடுவாங்க. சிம்மராசி நேயர்களே தைரியமா போங்க, பார்க்குற ஆட்கள் தான் 19 செலவுக்கு தருவாங்க. இப்படியெல்லாம் சொல்லி பழக்குகிற ஒரு விஷயம் தொலைக்காட்சி மூலம் தாங்க முதல்ல வருது. நடுவர்களே, பிறந்து வளர்ந்த குழந்தை நம் மரபிலே, நம் மரபு வாழ்க்கையில் பார்க்கணும். பிறந்து வளர்ந்த குழந்தை பதநீர் குடிச்சா கூட அந்த ஓலையை கீழே போடாது. நம் வாழ்க்கை நம் கையிலே யோசிக்கும். பதநீர் குடிச்ச ஓலையை கூட கீழே போடாமல் எடுத்து வெட்டி ஒரு காத்தாடி செஞ்சு நடுக்க ஒரு துவாரம் போட்டு ஒரு வேப்பங்குச்சி எடுத்து சொருகி காத்து அது ஒரு திருகும். திருகி வாய்க்கிட்ட கொண்டாந்து வச்சு ஒரு மந்திரம் சொல்லும். எப்படி சொல்லும்? 40 வயதுக்கு மேற்பட்டவர்களெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி பழகிருப்பீங்க. காத்தாடியை திருகி வாய்க்கிட்ட கொண்டாந்து வச்சு குன்னா குன்னா குர் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி காத்து வருகிற திசையை எதிர்த்து ஓடும் காற்றாடி சுற்றும். காற்றாடி ரெக்கையை வளைத்தால் தான் காற்றாடி சுற்றும் என்று அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம வாழ்க்கை நம் கையிலே என்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தனையை நம் மரபில் வச்சிருந்தாங்க ஐயா. இன்னைக்கு 5 வயசு வரைக்கும் 5 வயசுக்கு பின்னால தான் பள்ளிக்கூடம் போகணுங்கிறது பழைய காலம். இன்னைக்கு 2.5 வயசுலயே பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விட்டுருந்தோம். ஆனால் ஒரு காலத்தில் 5 வயசு வரைக்கும் என்ன செஞ்சது அந்த குழந்தை? ஒவ்வொரு பெற்றோரும் நம் குழந்தை நம் கையிலே, நம் குழந்தையின் வாழ்க்கை நம் கையிலே என்று உணர்ந்தார்கள். தாத்தா மடியில் உட்கார்ந்து கதை கேட்டுச்சு, பாட்டி மடியில் உட்கார்ந்து சொலவடை கேட்டுச்சு. எத்தனையோ வகையான வாழ்க்கை அனுபவங்களை பெரியவரிடம் கேட்டு அதற்கு பின்னால் பள்ளிக்கூட வாசலுக்கு வந்துச்சு. ஆனா இன்றைக்கு அப்படி இருக்கிறதா என்றால் அது ஒரு பெரிய கேள்விங்கய்யா. நடுவர்களே, வையம்பட்டி முத்துசாமி, நீங்க நாட்டுப்புற பாட்டு ஞாபகப்படுத்திட்டீங்களா? உடனே வையம்பட்டி முத்துசாமி தான் ஞாபகத்துக்கு வந்தார். அவருடைய பாடல் தொடக்க பள்ளியிலே பாடமாக இருக்கிறது. வையம்பட்டி முத்துசாமி குழந்தை எப்படி வளர்ந்ததுன்னு ஒரு கற்பனை பண்ணார். எப்படி தெரியுமா? கிராமத்து குழந்தை ஒரு காலத்துல பக்கத்துல 2 கிலோமீட்டர் தள்ளி போய் பள்ளிக்கூடம் போகும். ஒரு மஞ்சள் பை, ஒரு புத்தகம், ஒரு ஸ்லேட்டு, அவ்வளவுதான், ஒரு எழுதுகுச்சி, அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு அது பள்ளிக்கூடம் போகும்போது வயக்காடுகளை தாண்டி வரப்பில் நடந்து போய்கிட்டே இருக்கும். 2 பக்கமும் பார்த்துக்கிட்டே போகும். இங்கிட்டு கத்தரிக்காய் செடி இருக்கும், இங்கே வெண்டைக்காய் செடி இருக்கும், இங்கிட்டு தோட்டங்கள் விதவிதமாக இருக்கும். வேர்க்கடலை எப்படி விளையுதுன்னு பார்த்துக்கிட்டே போகும். பார்த்துக்கிட்டே போகிற குழந்தை மனசுக்குள்ள கற்பனையும் படைப்பாற்றலும் பெருகுமா. அப்போ கத்தரிக்காய் பார்க்கும்போது குழந்தை நினைக்குமா, ஆகா இந்த கத்தரிக்காய்க்கு மேலே ஒரு குடை வச்சது யாரு? ஒரு குடை போன ஒரு தோற்றமா இருக்க. கொஞ்சம் தள்ளி போய் வேர்க்கடலையை பிடிங்கிட்டு இருப்பாங்களாம். பிடுங்கின உடனே வேர்க்கடலை என்னடா வேருக்கு அடியில் விளையிறதுனால அது வேர்க்கடலையா அப்படின்னு யோசிக்குமா. பக்கத்தில் போய் 2 கடலை கொடுக்குன்னு வாங்கி உடைச்சு பார்த்தா உள்ள 2 முத்து இருக்குமா. இதுக்குள்ள முத்து எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிக்குமா குழந்தை. இதுக்கு நிலக்கடலையும் பேரு வேர்க்கடலையும் பேருன்னு யோசிக்குமா. போற குழந்தை மனசு எப்படி இருக்கும்னு வையம்பட்டி முத்துசாமி அழகா பாடி காட்டினாரு. கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல மூடி வச்சது யாரு? பூசணி தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு? பூசணி தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வர்ணம் அடிச்சது யாரு? யாரு யாரு யாரு? காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. இன்னும் எப்படி சொல்லுது பாருங்க. பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு? அந்த பனை ஓலைக்குள்ள காத்த நிறைச்சு ஒளிச்சு வச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல ஆட கொடுத்தது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல ஆட கொடுத்தது யாரு? ஆற்றில் நனையாத மல்லிகை பூவுக்கு அத்தனை வெண்மை ஏது? எது எது எது? காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. எப்படி இருக்கு பாருங்க வையம்பட்டி முத்துசாமியுடைய அருமையான பாட்டு.
இந்த பாடல் என்ன சொல்கிறது? நமது அறிவும் நம் கற்பனையும் நம் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும், அது நம் கையில் தான் இருக்கிறது என்று இந்த பாடல் சொல்லு. நடுவர் அவர்களே, சிலப்பதிகாரத்தை படிக்கிறோம். அதில் 5000 வரிகளுக்கு மேல இருக்கு. எல்லாரும் அதை படிக்கல. ஆனால் அதன் சாராம்சம் என்னன்னு தெரியும் இல்லையா? கணவன் வீதியிலே கொலை செய்யப்பட்டான். அரசாங்க அதிகாரிகளால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கணவன் கோவலன் கொலை செய்யப்பட்டான் என்று சொன்ன உடனேயே யாராவது வந்து காப்பாற்றுவாங்கன்னு கண்ணகி நினைச்சாளா? நம் வாழ்க்கை நம் கையிலே முடிவு பண்ணி வெகு வேகமாக சென்றாள். திசைகள் தோறும் கதறிக்கொண்டே சென்றாள். இது நாடா? இந்த நாட்டிலே நியாயம் இல்லையா? அறச்சாலை இல்லையா? அறம் கூறுகிற நீதிமான்கள் இல்லையா என்று சொன்னவள் சூரியனை பார்த்து கேட்கிறாள், காய்கதிர் செல்வனேங்க. சூரியனுக்கு எத்தனை பேர் பாருங்க. காய்கதிர் செல்வனே, இங்கே அறம் கூறும் நல்லவர்கள் இல்லையா என்று கேட்டுக்கொண்டே போய் மன்னன் முன்னால் போய் நின்று, இப்போது கூட நாம வந்து சாதாரணமான ஒரு ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கிட்ட கூட போய் நேரில் போய் நின்று ஒரு கேள்வி கேட்ட முடியாது. ஆனால் சர்வாதிகாரம் அரசன் வைத்தது தான் சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் போய் மன்னனை பார்த்து கேட்கிறா, தேரா மன்னா செப்புவது உடையேன் அப்படிங்க. நீ எதுவும் பேசாத, நான் சொல்றதை கேளு, என்கிட்ட தான் நியாயம் இருக்கு என்று சொல்லி அவள் நின்ற பொழுது, அவள் நீதியை நிலைநாட்டிய பொழுது அக்கினி தேவன் வந்து கேட்டானோ, நான் என்ன செய்யணும் அப்படின்னு. நெருப்பே வந்து கேள்வி கேட்டுச்சான், நான் யாரை எரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவன் அதுக்கு ஒரு அறம் சார்ந்த உருவம் வச்சிருந்தான். அழகா சொன்னான், நீதிமான்களை விட்டு நல்லவங்களை விட்டு தீத்திரத்தார் பக்கமே சார்க அப்படின்னா, தீமை செய்தவங்களை பூரா அழிச்சிரு என்று ஒரு உத்தரவு போட்டான். அப்ப கண்ணகி நினைத்து ஒதுங்கி போயிருந்தா, யாராவது நமக்கு நீதி சொல்வாங்க நினைச்சிருந்தா அவளுக்கு விடியல் கிடைச்சிருக்குமா? யோசித்து பார்க்கிறோம். இது காந்தி தேசம்னு சொல்றோம்ங்கய்யா, இது காந்தி தேசம்னு சொல்றோம். காந்தி 1,00,000 பேர் கூடியிருப்பாங்களாம். அவர் பெரிய அழகான மனிதர் இல்லை, எளிமையான தோற்றத்தில் இருக்காரு. ஒரு வேட்டியும் ஒரு துண்டு தான் அவர் ஆடை, 2 ஆடை தான். நேர மேடைக்கு வருவாராம். வந்து நின்று ஒரு ஆலமரத்தடியில் சாதாரண மேடை இருக்குமா, 1,00,000 பேர் கூடியிருப்பாங்களாம். 1,00,000 பேர் கூடியிருக்கிற இடத்துல போய் நின்று அவ்வளவு பேர் சலசலசலம் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மட்டும் ஒரு ஆள்காட்டி விரலை, தன் ஒற்றை விரலை தன்னுடைய உதடுகளின் மேல் வைத்து ஒரு பாவனை செய்வாராம். அத்தனை கூட்டமும் அமைதியாக அடங்கி நிற்குமாம். நம் வாழ்க்கை நம் கையிலே என்கிற சிந்தனையை முதலிலே விதைத்தது நம்முடைய மகாத்மா காந்தி தான். சிறைக்குள்ள போவார். சிறைக்குள்ள போய் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு யாராவது இந்த இடத்தை சுத்தம் பண்ணுவாங்க என்று நினைக்காமல் தன்னுடைய பணியை முதலிலே தொடங்குவாராம். தனக்கு மட்டுமல்ல, அங்கே உள்ள அத்தனை கழிப்பறைகளையும் முதலில் சுத்தம் செய்வது மகாத்மா காந்தி தான் செய்வாராம். அப்போ ஒரு தலைவன் தொண்டனாக நின்று கொண்டு தன் வாழ்க்கையை முன்னெத்தி ஏறாக நடத்தி சென்றால்தான் நம் வாழ்க்கை நம் கையிலே மற்ற தொண்டர்கள் உணர்வார்கள். தேசமே பின்னால திருடுமா இருக்கு. நடுவர்களே, மகாகவி பாரதி யாராவது தமிழ் இலக்கியத்துக்கு தமிழ் சமுதாயத்துக்கு மறுமலர்ச்சியை உண்டாக்கிடுவாங்கன்னு அவன் தூங்கி போகல, வெறும் கற்பனை பாடல்களை பாடல. அவன் தான் சொன்னான், முதலிலே வசன கவிதையை அறிமுகப்படுத்தினான். இந்தியாவிலேயே வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக முதல் கேலி சித்திரம் போட்டவன், இந்தியாவின் முதல் கார்ட்டூனிஸ்ட் யாருன்னு கேட்டா மகாகவி பாரதி. அவன் எங்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு பாடம் நடத்தி கொடுத்து ஒரு சிலபஸ் போட்டு கொடுத்தான். முதல்ல 1921 பாரதி இறந்து போறாரு. ஆனா பாரதி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச 4 வரி, நல்லா சொல்றேன் கவனிங்க, ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து கொடுத்து அதுவும் சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுத்தார். நாங்க கேட்க மாட்டோம் நினைச்சிட்டாரு ஆசிரியர்கள். பிள்ளைக்கு சொன்னார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுது விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. இதுல என்ன சிலபஸ் இருக்குன்னு கேக்குறீங்களா? அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கணுமா, 2 மணி நேரம் படிச்ச உடனே மூளை சோர்வடையுமா. அந்த சோர்வை போக்கணும்னா நல்ல பாட்டு பாடணும் அல்லது பாட்டு கேட்கணுமா. கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மறுபடியும் அந்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிருது பிள்ளை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்குது. படிச்சு முடிச்ச உடனே மாலையில் நல்லா முழுக்க விளையாடணுமா. படிப்புக்கு அப்புறம் படிப்பு நல்லா வரணும்னா நல்லா விளையாடணும் முதல்ல. அதனால விளையாட்டு துறையையும் இணைத்து கொண்டு பள்ளி கல்வித்துறை இன்றைக்கு தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. அப்போ சோர்வடைகிற மூளையை சுறுசுறுப்பாக்குவ பாட்டு வேணும். இதை ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் விட்டுறாத அப்படின்னு பாரதி சொன்னா, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா, தினசரி வழக்கமா அதை மாத்திக்கோ என்று அவன் சொன்னான். நடுவர்களே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்கிற அந்த
மக்கள் கவிஞன், அந்த பாரதியின் பரம்பரையில் வந்தவன். அவனும் சொன்னான், பாரதியை விட இன்னும் காலத்துக்கேற்ற வகையில் சொன்னான், தப்பு பண்ணாம மனுஷன் இருக்க மாட்டான், உன் வாழ்க்கையில தவறு நடந்தா அது சின்னதா இருக்கும்போது கூட திருத்திக்கோன்னு சொல்லி ஒரு அறிவுரையை சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. சரி, அப்புறம் தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. அதை மீறி ரெண்டாவது இடம் தப்பு நடந்து போச்சுன்னா, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் நடக்காம பார்த்துக்கோணும். திருடாதே பாப்பா திருடாதேன்னு பாரதி வெளியில் பாப்பாவுக்கு தான் அவன் சொன்னான். யோசித்து பார்க்கிற நடுவர் அவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை, வரலாற்று சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 24 வயசு இளைஞன், அவன் விமானத்தை கட்டமைக்கிற ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவன். நான் சொல்ற சம்பவம் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவன் தனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் விமானப்படையிலிருந்து அழைப்பு, வேலைக்கு விரும்புகிறவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி ஒரு 20 இளைஞர்கள் போறாங்க, விண்ணப்பிக்கிறாங்க. நேர்காணல் நடக்குது. நேர்காணலிலே இந்த ஆசையோடு போன 24 வயது இளைஞனும் ஒருத்தன். கேள்விகள் கேட்கப்படுகிறது, எல்லாரும் பதில் சொன்னாங்க. கடைசியாக முடிவு அறிவிக்கப்பட்டது, யார் யார் வேலைக்கு விமானப்படைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி. அதிலே ஆசையோடு போன இந்த இளைஞனுக்கும் அந்த பட்டியலிலே இடம் இல்லை. தான் ஏன் தேர்ந்தெடுக்கப்படலன்னு தெரியல. அந்த நடுவர்களிலே ஒருவரை பார்த்து போய் கேள்வி கேட்டார், நான் ஏன் தேர்வாகல, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா தானே பதில் சொன்னேன்னு அவர் சொன்னார். இல்லை, இன்னும் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு முழுமையான பதில் உங்கள்கிட்ட இருந்து வரல, உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோபத்தோடு அந்த இளைஞன் முடிவு செய்தான், நம் வாழ்க்கை நம் கையில தான், இன்னும் யாரிடமா போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி உறுதி எடுத்தான். அந்த இடத்துல உறுதி எடுத்தான் அந்த இளைஞன். ஒரு விமானப்படையிலே போய் சேர்ந்து பணி செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு நீங்க கொடுக்கல, இப்போ உறுதி எடுத்துக்கிறேன். ஒரு காலத்தில் விமானப்படைக்கு மட்டுமல்ல, விமானப்படை, கப்பல் படை, தரைப்படை 3 படைக்கும் தலைமை தளபதியாக இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக நான் வருவேன் என்று சபதம் ஏற்றார். அந்த இளைஞர் வேறு யாரும் இல்ல, நம்முடைய அணு விஞ்ஞானி APJ அப்துல் கலாம் அவர்கள் தான், முன்னாள் குடியரசுத் தலைவர். அப்போ அவர் நம் கையில் நம் வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சாருன்னா, அவங்க அப்பா மாதிரியே படகுல மீன் பிடிப்பாரு, இல்லை ஒரு கருவாட்டி வியாபாரியாக தான் வந்திருக்க முடியுங்கய்யா. மீன் வியாபாரியாக தான் வந்திருக்க முடியும். ஆனால் அவர் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு தன் தன்னம்பிக்கையை தான் முன்னால் வச்சார். வஉசி என்கிற கப்பலோட்டிய தமிழன் பிறர் கையில் தான் இருக்குன்னு சொன்னா 2 கப்பல் வாங்கியிருக்க முடியுமாங்கய்யா? வெள்ளையருக்கு எதிராக சுதேசி கப்பல் நன்கொடை கேட்டு பார்க்காரு, முழுமையா கிடைக்கல. தன் மனைவியின் நகையையும் தன் சொந்த சொத்தையும் விற்றுக்கொண்டு 2 கப்பல்களை வாங்கி கொண்டு கப்பலோட்டிய தமிழன் என்கிற அடையாளத்தை பெற்றார் என்று சொன்னால் அதுதாங்க நம் வாழ்க்கை நம் கையில் என்பது சரியான சாட்சி. அறிஞர் அண்ணா முன்னாள் முதலமைச்சர், இப்போ 9ஆம் வகுப்புல பாடமா இருக்கு ஒரு பாடம், வானொலியிலே அவர் பேசிய பேச்சை பாடமா வச்சிருக்கோம். வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும். நடுவர் அவர்களே, நூலகம் போய் படிக்கலாம், புத்தக கண்காட்சியில் புத்தகம் வாங்கலாம், ஆனால் நினைத்த பொழுதெல்லாம் நாம் படிப்பதற்கும் நினைத்த பொழுதெல்லாம் நம் சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்கும் வேண்டும் என்று சொன்னால் வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். வீட்டில் சமையல் வீடு கட்டுவதில்லை, கனவு இல்லைத்த, பூஜை அறை இருக்கு, சமையல் அறை இருக்கு, படுக்கை அறை இருக்கு. எந்த வீட்டிலேயாவது புத்தக அறை என்றோ புத்தக படிப்பறை என்றோ கட்டுகிறோமா? நடுவர்களே, நானும் ஒரு வீடு கட்டினேன் கடன் வாங்கி. என் வீட்டில் புத்தகம் அல்ல, ஒரு நூலகத்தை உருவாக்கினேன். என்னுடைய பேராசிரியர் பேரிலே பேராசிரியர் தோப்பா நூலகம் என்று வைத்து என்னுடைய பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள் முன்னிலையிலே அதை திறந்தேன். இது பெருமைக்காக சொல்லல. புத்தகம் என்பது நாம் திறந்து படிப்பதற்காக மட்டுமல்ல, நாம் அழுத்தமான சிந்தனைகளை உருவாக்குவதற்கான களம் என்பதைத்தான் நம்முடைய புத்தக திருவிழாவும் காட்டுகிறது. நடுவர்களே, ஒரே ஒரு செய்தி முடிச்சிடுறேங்க, இப்போ முடிச்சிடுறேங்க. ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் பயிற்சி வகுப்பு நடந்தது தென்காசி மாவட்டத்தில். அப்பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு கருத்துரையை ஆற்றினார்கள் எங்களது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள். அதில் போகிற போக்கில் சாதாரணமாக சொன்னார்கள், ஆசிரியர்கள் தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? புதிய நீர் வரவில்லை என்றால் கடல் நீரும் வற்றிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் எங்களுடைய அம்மா.
நடுவர் அவர்களே, யோசித்து பார்த்தால் ஒவ்வொரு விஷயமும் நாம் கவனத்தில் இருக்க வேண்டியிருக்கிறது. மகாகவி பாரதி சொன்னதை போல மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பதை விட அதற்கும் முன்னால் சொல்கிறேன். நம்முடைய புத்தர் இந்த நாட்டில் பிறந்தார், சீனாவில் புகழோடு வாழ்ந்தார். ஆனால் புத்த பகவான் சொன்னார், உனக்கு நீயே ஒளியாவாய் என்று சொன்னார். உன் வாழ்க்கை உன் கையிலே என்பதற்கான ஒரு தெளிவான ஒரு வரையறையை சொன்னார். உனக்கு நீயே ஒளியாவாய், நீயே ஒளி, நீயே வழி, நீயே தடை, நீயே விடை என்று ஒரு திரைப்படத்தில் கூட புத்தரனுடைய சிந்தனையை கொண்டு வந்து சேர்த்தார்கள். நடுவர் அவர்களே, வாழ்க்கையை எங்கோ தேட தேவையில்லை, நம் கையிலே இருக்கிறது, நம் சிந்தனைகளே இருக்கிறது, நம் செயல்பாட்டிலே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் செயல்களால் அளக்கப்படுகிறார். அந்த நல்ல செயல்களுக்கு ஆதாரமாக நம் வாழ்க்கை நம் கையிலே என்று தீர்ப்பு தருமாறு கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை. எடுத்த உடனே ஜோசியம்னாரு ஆரம்பமே. ஏன்னா அதான் ட்ரெண்டு. எதுக்கு எடுத்தாலும் ஜோசியன்ட்ட போய் கேட்குறான், எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுங்கிறான். அவர் ஜோசியர் எனக்கே ஆகலையேங்கிறாரு. ஜெயகாந்தன் சொன்னார், எது ஜோசியம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு ஜேகே பதில் சொன்னார், சஞ்சலம் அடைந்த நெஞ்சம் தஞ்சம் அடைகிற இடம், சஞ்சலம் அடைஞ்ச நெஞ்சம் தஞ்சம் அடைகிற இடம்தான் ஜோசியம். ஜாதக கிட்ட தூக்கிட்டு போய், என் மகன் எல்லா பரீட்சையிலையும் பாஸ் ஆகுறானே, ஃபர்ஸ்ட் வர்றானே, அது எப்படின்னு பார்த்து சொல்லுங்க சாமின்னு யாராவது ஜோசியன்ட்ட கேட்டிருக்காங்களா? எப்போ போறீங்க? ஃபெயில் ஆகிட்டே இருக்கான் சாமி, அவங்க அப்பா மாதிரியே. ஏன் சாமி இவனுக்கு நல்லா படிப்பு வருமா? படிப்பு வருமானு ஜோசியனா சொல்லுவான், அவன்ல தீர்மானிக்கிறான். கிளிட்ட கேட்குறான். அது நல்ல, அது ஆறறிவு மனுஷன் வாழ்க்கைய அஞ்சறிவு கிளியா தீர்மானிக்கும். அது 5 அட்டையை தூக்கி போட்டுட்டு 6வது அட்டையை தூக்கி போடுது. அது ஒரு புது கவிஞன் தான் அழகா எழுதுனா, ஒவ்வொரு முறையும் கிளி வெளியே வருவது உன் வாழ்க்கையை உனக்கு சொல்லுவதற்காக அல்ல. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு முறையும் கிளி வெளியே வருவது உன் வாழ்க்கையை உனக்கு சொல்லுவதற்காக அல்ல, அதற்கு ஒரு நெல்மணி கிடைக்கிறது என்பதற்காக. ஒரு நெல் கொடுப்பான், எடுத்து பார்த்தா அனுமார் வந்திருக்காருமா. அனுமார் ஏன் வந்தாருன்னு தெரியாது, வந்திருப்பார் அவர். நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. சினிமா பாட்டில் சொன்னா நல்லா அந்த தீர்ப்பு மாதிரி சொன்னான், உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஆனால் என் வாழ்க்கை யார் கையில் இருக்கு? என் கையில் தானே இருக்கு. சூப்பர். நாட்டுப்புற பாட்டெலாம் சொல்லி மகாத்மா காந்தி, பாரதியார் எண்ணிய முடிதல் வேண்டும். யார் என்னணும்? 4 வரியில வாழ்க்கையை சொல்லிட்டார் பாரதியார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். அவ்வளவுதான் 4 ஐட்டம். நல்ல சிந்தனை, தெளிந்த அறிவு, தடமான மனசு. யார்கிட்ட? இவர்கிட்ட இருந்தா இவருக்கு நல்லா இருக்கும்.
இவர் வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு அப்போ என்னோட சிந்தனை, என்னுடைய அறிவு, என்னுடைய உழைப்பு எல்லாம் என்னிடத்தில் இருக்க வேணும். பிரமாதமா சங்கர் ராமன் எங்கேயோ உள்ள வெறிய பூரா காமிச்சிட்டார். பிரமாதமா பேசிட்டார். இப்போ ரவிக்குமார் பிறர் கையிலே உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே என் நாவில் வந்து நடப்புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. இந்த அரங்க நிறைந்த கைதட்டல். இந்த கைதட்டல் எதற்காக என்றால், வெறும் தின்பண்டங்களுக்காக மட்டுமே உள்ளே நுழைந்த சிந்தனையாளர்களும் கூட இந்த அறிவு கூடத்திற்குள் வந்து ஐயாவின் பேச்சிலிருந்து சில சிந்தனை முத்துக்களை உங்கள் கைதட்டல் வாயிலாக அள்ளி செல்லட்டும். நீங்கள் கைதட்டுகிற கைதட்டு இன்னும் பலரை வர வைக்கும். நல்லா தட்டுங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன் கைதட்ட சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் நண்பர்களினுடைய பழகியவர்களினுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. நடுவர் அவர்களே, இப்ப தீர்ப்பு சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை யார் கையில் இருக்கு? இந்த பட்டிமன்றம் நல்லா இருக்கிறது யார் கையில் இருக்கு? அவங்க கையில். பேசுற நடுவர்கள் கையிலையா, அணி சார்ந்து வாதிடுகிற எங்கள் கையிலா, அல்லது கைதட்டி ரசிக்கிற உங்கள் கையிலா? இப்ப சொல்லுங்க. நீங்க நல்லா கைதட்டினீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் முடிவு பண்ணிடுவாங்க. பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தலைமையிலே நடந்த பட்டிமன்றம் புத்தக திருவிழாவே செமையா இருந்ததுப்பா. என்ன கைதட்டல் தெரியுமா? இப்ப நான் கேட்கிறேன், அண்ணன் வந்து ஒரு 15 நிமிஷமா அத்தனை பட்டியல் போட்டார். நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா வெளி உலகம் எதை நம்பும்? அங்கிருந்து என்ன வருது, அங்கிருந்து என்ன வருது யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே இந்த நல்ல சபை இதற்காக ஏற்பாடு செய்த பெருமக்களுக்காக தயவு செய்து கைதட்டுங்க. இது உண்மையான கைதட்டு. ஏன்னா நம்முடைய சாரல் நகரத்தினை அறிவின் திருவுருவமான நகரமாக மாற்றுவதற்காக பொதிகை புத்தக திருவிழாவினை 3வது ஆண்டாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் என் பணிந்த வணக்கங்களையும் இதய நன்றிகளையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நல்ல நடுவர் பெருந்தகை நடுவர் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் சங்கராமன் அவர்கள் சொன்னாங்க. புத்தரை பற்றி எல்லாம் சொன்னார். புத்தன் தோன்றிய இடம் வேற, ஆனா அவன் வளர்ந்த இடம் வேற. ஆனால் புத்தனுக்கே இல்லாத சிறப்பு உங்களுக்கு இருக்கிறது. யாருக்கு? எனக்காய் உங்களுக்குத்தான் இருக்கிறது. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. என்ன இது? 2 விஷயம் சொல்றேன். ஏன்னா இது நம்ம மண், நம்ம மக்கள், அதனால சொல்றேன். ஏன் புத்தனுக்கே இல்லாத சிறப்பு உங்களுக்கு தெரியுங்களா? புத்த மதமும் புத்தனும் தோன்றியது இந்த நாட்டில் தானே. ஆமா. இந்த நாட்டில் கிடைத்த வரவேற்பை விட புத்தனுக்கு அயலகத்தில் தானே அதிக வரவேற்பு கிடைத்தது. ஆமா. ஆனால் புத்தனுக்கு கூட சொந்த மண்ணில் வரவேற்பு கிடைக்கவில்லை, அயலகத்தில் தான் வரவேற்பு கிடைத்தது. ஆனால் அயலகத்திலும் சரி சொந்த மண்ணிலும் ஸ்கோர் பண்ற ஒரே நடுவர் நம்ம நடுவர். கைதட்டுங்க. ஆனா அந்த பெருமை வரணும்னா நான் என் பஞ்சாதி பிள்ளைய விட்டுட்டு போகணுமே. தொண்டை சரியில்லை, தமிழ் தொண்டு செய்த காரணத்தால் கொஞ்சம் தொண்டை சரியில்லைன்னு சொன்ன உடனே இந்த குடிநீரை கொஞ்சம் வெதுவெதுப்பா எடுத்துக்குங்க. மறக்காம மேடைக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிப்ஸில்ஸ் போட்டுக்குங்க. வேணும்னா ஏதாவது கேளுங்க. இடையில ஒரு சின்ன தம்பி வந்தான். சத்தியமா சொல்றேன், அந்த பையன் உண்மை தெய்வம் மனுஷ ரூபேனாம்ங்கிற மாதிரி. எதுக்காக அவனை பார்த்தேன் தெரியுமா? ஒரு டிஷ்யூ பேப்பர்ல என்னமோ சுருட்டி கொண்டு வந்தான். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ஐயாவுக்கு மட்டும் ஏதோ கடலை மட்டும் கொண்டு வந்து தருவான் போலன்னு. அதுதான் மனுஷ புத்தி. என்னடான்னு பார்த்தா இது என்ன தம்பின்னு பார்த்தா
தோல் சீவிய இஞ்சி துண்டை கொண்டு வந்து ஐயாட்ட கொடுத்துட்டு, ஐயா இதை கொஞ்சம் கடவாயில போட்டு அடக்கிக்கிங்க, கொஞ்சம் பேசும்போது தொண்டை கமராம குரல் நல்லா இருக்கு யான்ட்டு போனேன். சார் அந்த குழந்தைக்கு கைதட்டல் கொடுங்க சார், நான் உண்மையை சொல்றேன். ஐயா நான் கேட்கிறேன், இப்ப நம்மளுடைய பணி, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய மகிழ்ச்சி நம்ம கையில் இருந்ததா, அடுத்தவங்க கையில் இருக்கா? அடுத்தவங்க இல்லை, அடுத்தவங்க கையில் இருக்கா? எங்கன்னு வந்து பாரதியார் நல்ல மனுஷன், நான் இல்லைன்னு சொல்ல, இன்னொன்று சொல்ல மறந்துடுறேன். ரெண்டாவது சொன்ன பார்த்தீங்களா, ரெண்டு விஷயம் உங்களுக்கும் புத்தருக்கும் சொன்ன பாருங்க. நீங்க சொன்னீங்க 4 ஜோக் சொல்லிட்டு நம்மளை விட நிறைய காசு வாங்கிட்டு போயிடுறாங்க, நாம் இன்னும் எளிமையாகவே இருக்கிறோம்னு. இந்த விஷயத்துல நீங்க புத்தரோட ஒத்து போறீங்க. எது தெரியுங்களா? புத்தர் தரையில் அமர்ந்திருந்தாராம். தரையில் அமர்ந்திருந்த புத்தரை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், நீங்க எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய அறிஞர், நீங்க போய் தரையில் அமர்ந்திருக்கலாமான்னு கேட்டபோது புத்தன் மிக அழகாக சொன்னானாம், தரையில் அமர்ந்திருப்பவர்கள் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னானாம். நடுவர் அவர்களே, இதுவும் உங்களுக்கு சால பொருந்தும். உண்மையிலுமே சொந்த மண்ணில் இத்தனை அறிவு உறவுகளை தேடி சம்பாதித்திருக்கிற உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய கொங்கு மண்ணிலிருந்து, எங்கள் கோவை மண்ணிலிருந்து நான் கொண்டு வந்திருக்கிற பருத்தி மலர்களை காணிக்கையாக்கிவிட்டு, நீங்க நினைக்கலாம் 1000 வாசமுடைய பூக்கள் இருக்கிற போது எதுக்கு பருத்தி பூன்னு? வண்ணமும் வாசனையும் உடைய பூக்கள் எல்லாம் காலையில் அலர்ந்து மாலையில் வாடும் தன்மையுடையவை. ஆனால் பருத்தி பூ மட்டும்தான் காயாகி பூவாகி வெடித்து பார்த்தீங்கன்னா மனிதனின் மானம் காக்கும் நூலாகி போகிறது, அது நம் ஆடையாகி போகிறது அப்படின்னு சொன்னா, நடுவர் அவர்களே, எந்த பூவுக்கும் இல்லாத பெருமை பருத்தி பூவுக்கு இருப்பதை போல, நடுவர் அவர்களே, நம்ம வாழ்க்கையில நம்ம கையில என்ன பிரச்சனை? நம்ம ஓட்டுற வண்டி நம்ம கையில் இருக்கா? முதல்ல சொல்லுங்க சார். யோசிச்சு பாருங்க, நான் ஓட்டுற வண்டி என் கையில் இருக்க, நான் ஒழுங்கா தான் சார் போறேன், நான் ஒழுங்கா தான் போறேன், இடது பக்கம் தான் போகணும், ஒழுங்காக தான் போகிறேன், லெஃப்ட் போகணும் இண்டிகேட்டர் போடுறேன், ரைட்டில் போகணும் ரைட்டில் இண்டிகேட்டர் போடுறேன், ஸ்ட்ரைட்டாக போகணும் ஸ்ட்ரைட் இண்டிகேட்டர் போடுறேன், எல்லாம் போகிறேன். ஆனால் எதிர்த்த வர்றவனை பொறுத்து தான் நான். இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் ஆக்கிட்டான் தெரியுமாங்கய்யா? நான் ஒழுங்காக வண்டி ஓட்டிட்டு போய் எதிர்த்தால வந்தவன் என் மேலே அடிச்சுட்டான்னு வைங்களேன், மோதிட்டான்னு வைங்களேன், அவன் தான் ஒரு மாதிரி வரான்னு தெரியுதே, நீ பார்த்து போக மாட்டியாங்கிறான். சார் உண்மையினா கைதட்டுங்க, நான் பொய் சொல்லலை சார். அவன் குடிச்சிருக்கான் சார், ட்ரிங்க் பண்ணிட்டு அவன் வண்டி ஓட்டுறான் சார், அவன் தான் குடிச்சிருக்கான்னு தெரியுதே, நீ ஒழுங்கா போக வேண்டிதானே, நீ நிதானத்தில் இருந்தாங்கிறான். சார் நான் மீண்டும் சொல்றேன், சாலை பயணமே பாதுகாப்பாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக இருக்கணும்னா அடுத்தவங்க கையில் இருக்குன்னா 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஓடுற வாகன பயணத்துக்கே அடுத்தவன் காரணமா இருக்கிறான்னா, ஆயுள் முழுக்க நாம் ஓட்டுகிற வாழ்க்கை பயணத்திற்கும் அடுத்தவன் கையில் காரணம் இருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். அதான் எங்கள் அணியினுடைய வாதம். நிறைய சொன்னார் எங்க அண்ணன். அது குழந்தைகள்ட்ட எல்லாம் இன்னைக்கெல்லாம் பாருங்க, அது என்ன சொன்னார் ஒரு அண்ணன் வார்த்தை, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. எந்த வீட்டில் விடுறோம்? எந்த வீட்டில் விடுறோம்? தயவுசு மனசாட்சியோட பேசுங்க. எந்த வீட்டிலையாவது அண்ணன் சொன்னார்ல, முதல்ல எல்லாம் இப்படி வந்து இப்படி தொட்டா 5 வயசு, ஐயாக்களுக்கெல்லாம் தெரியும். பள்ளிக்கூடம் சேர்த்துற வயசாயிடுச்சு, அது எங்க அப்பெல்லாம் என்ன இப்படி இப்படி தொடும்போது தொடலை எக்கு நல்ல ஏன்னா இவனை வீட்டில் வச்சு சமாளிக்க முடியல. ஆனா இன்னைக்கு 2.5 வயசு, வாய் திறந்த அம்மான்னு புள்ள பேசிருச்சு, கொண்டு போய் சேர்த்து. அங்க சேர்த்தனோன்னு மிஸ் சொல்லுது, வாயை மூடு பேசாத. அப்பதான் பேச ஆரம்பிச்சான். நான் கேட்கிறேன், மாலை முழுவதும் விளையாட்டு, இதை விட அந்த படிக்க சொல்லி வீட்டில் ஒரு கும்பலே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? தன்னம்பிக்கையை வளர்க்குறாங்களாம் வீட்டில். ஒரு வார்த்தை வர சொன்னார், என்ன தன்னம்பிக்கை? நீ டாக்டர் ஆகணும். யாரு? அப்பா. அம்மா கம்மனு இருக்குமா? நீ வக்கீல் ஆகணும், அப்பதான் உன் பங்காளி விட்டு கேஸெல்லாம் போட்டு இங்க இழுக்க முடியும் எல்லாம். நீ கலெக்டர் ஆகணும். தாத்தா. தம்பி நீ ஏதாவது ஒன்று ஆயிரு. யார்? பாட்டி. அதுக்கு தெரியாது பாவம் விவரம். நீ ஏதாவது ஒன்று ஆயிரு. இவன் சொன்னான், நான் டாக்டர் ஆக மாட்டேன், கலெக்டர் ஆக மாட்டேன், வக்கீல் ஆக மாட்டேன், எதுவுமே ஆக மாட்டேன், நான் எதுவுமே ஆக மாட்டேன். எல்லாரும் ஒன்று கூடி கேட்டாங்க, ஏன்டா அப்படி சொல்ற? ஒருத்தன் எப்படியா இத்தனை யார் ஆக முடியும்? ஒருத்தன் ஏதாவது ஒன்று தான் ஆக முடியும். தின விருந்தா? சாம்பாருக்கு அப்புறம் ரசம், ரசத்துக்கு அப்புறம் மோருன்னு போறதுக்கு ஏதோ ஒரு சிலபஸை தானே ஃபாலோ பண்ண முடியும். நல்ல வார்த்தை எங்கள் அண்ணன் சொன்னாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, இந்த திருச்சியில் லலிதா ஜுவல்லரின்னு ஒன்று இருந்தது. அதில் ஒரு திருடன், உங்களுக்கு தெரியும், ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டான்.
அப்போ இதுதான் நல்லா புரியுது. எங்கள் அண்ணன் மாறதே இருக்கிறதே வாங்கன்னு சொன்னார் மனுஷன். ஓட்டையை போட்டு ஆட்டை போட்டான். அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஓனர் பார்த்துருப்பீங்க, வருவார், பார்த்துருக்கீங்களா விளம்பரத்தில்? அந்த மனுஷனை மட்டும் ஏ அப்பா, நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குது தெரியுமா? அப்போ தான் சார் நான் எவ்வளோ உழைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. அவர் சொன்ன அந்த திருடனை பார்க்கணும்னு மனுஷன் ஆசைப்பட்டாருங்க. சத்தியமாக நடந்தது, நான் பொய் சொல்லலை, இது கதையெல்லாம் நிஜம். அந்த மனுஷன், அந்த ஓனரு, அந்த திருடனை நான் பார்க்கணும்னு சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் அவர்கிட்ட அனுமதி கேட்குறாரு. சார் அப்படி பார்க்கக்கூடாது சார், வேணாம் சார், தயவுசெய்து நான் ஒரே ஒரு வார்த்தை அவன்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன் ஒன்று கேட்டார். சார், ஊர் உலகத்தில் 1000 கடை இருக்கு, ஊர் உலகத்தில் 1000 கடை இருக்கு, எல்லா கடையும் விட்டுட்டு ஏன் கடைக்கு நீ ஏன் வந்த? வேற எங்காவது டைவர்ட் ஆயிருக்கலாம்ல. நம்மால் சொன்னா நீங்க சொன்னதுனால தான் வந்தேன்னா, நான் உன்னை வர சொல்லியே பான்னர். இல்ல நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? 4 பக்கம் போங்க, விசாரிச்சு பாருங்க, லலிதாவுக்கு வாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. நானும் 4 பக்கம் போனேன், கேமரா எல்லாம் பார்த்தேன், விசாரிச்சேன். உங்க அளவுக்கு கேமரா கம்மி இல்லை, இங்கதான் நமக்கு பொருத்தமான இதான் சொந்த செலவுல சூழிய வைக்கிறது. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, என்ன உங்க தன்னம்பிக்கை? நான் கேட்கிறேன், ஒரு விளம்பர உத்தின்னு சம்பாரிச்சதை விட அடுத்தவனுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு நீங்க வழிவகை பண்ணிட்டு இருக்கிறீங்களே, அதுல சில பேர் இருக்கான். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார் நடுவர் அவர்களே, உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர்பார். என்ன சொல்ல தெரியுங்களா? யாரோ இங்க பாரு, உனக்குள்ளதா ஒரு சிங்கம் இருக்கு, உனக்குள்ளதா ஒரு யானை இருக்கு, உனக்குள்ளதா ஒரு புலி இருக்கு, உசுப்பி விட்டுருவான். இவன் கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் கரு புருண்டே கிடப்பான். நமக்குள்ளதான் சிங்கம் கிடக்கு, நமக்குள்ளது. ஏன்னா தன்னம்பிக்கை நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. கழுகை பார், வெறுங்கை. அண்ணன் சொன்ன வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10மே மூலதனம். சரி சார், பேங்குக்கு போறீங்க சார், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10மே மூலதனம், பிசினஸ் பண்ணணும், லோன் கொடுங்க, மூலதனத்துக்கு என்ன பண்ணுவ? வெறுங்கை. இந்த விரல்கள் 10 வெட்டி வச்சுட்டு போவோம் அடமானத்துக்கு நான் சொல்லுவாரு. சார் யதார்த்தத்தை பேசுங்க சார், யோசிச்சு பாருங்க. என்ன எது வச்சிருக்கீங்க? சொத்து பத்து ஏதாவது வச்சிருக்கீங்களா கேட்பாரு. இல்ல யாராவது சொந்தக்காரங்க ஜாமீன் கொடுப்பாங்களா கேட்பார். அதுவும் சொத்து வச்சிருக்கிற சொந்தக்காரன் ஜாமீன் கொடுப்பானா கேட்பார். இல்ல நண்பர்கள் யாராவது ஜாமீன் கொடுப்பாங்களா? சார் நான் கேட்கிறேன், இந்த தேசத்தில் நான் வெட்கத்தை விட்டு பதிவு செய்கிறேன், சான்றோர்கள் நிறைந்த இந்த மேடையில் கார் கடனை கூவி கூவி தருகிற இந்த தேசத்தில் கல்வி கடன் கேட்டவர்களை அலக்களிப்பது தானே இந்த தேசம் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, அடுத்தவர்களின் துணை இல்லாம ஒரு ஆளு நமக்கு கையெழுத்து போட்டாதான் என்னுடைய எதிர்காலத்திற்கான ஒரு லோனையே நான் வாங்க முடியுது அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே, உழைத்து பிழைப்பதற்கு மட்டுமல்ல. அண்ணன் நிறைய சொன்னாங்க நடுவர் அவர்களே, ரெண்டே விஷயம் சொல்றேன். என்ன தெரியுங்களா? நிறைய ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. வாழ்க்கையில் இது உண்மை, நான் மட்டும் கைதட்டுங்க. நாம சம்பாதிக்கும் போதுதான் நம் அப்பாவின் அருமை நமக்கு தெரிகிறது. நாம சமைக்கும் போதுதான் அம்மாவின் அருமை நமக்கு தெரிகிறது. சார் பட்டிமன்றத்துக்கு நான் வந்துட்டேன், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி. உண்மையிலுமே தென்காசி புத்தக திருவிழாவிற்கு அழைத்ததற்காக ஐயா உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் என் நன்றி மலர்கள். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா இருந்தேன் சார். வந்ததுலேருந்து உண்மையிலுமே ஃபோனை சைலண்டில் போட்டு நேராக அங்கேயே சர்க்கியூட் ஹவுஸ்லேயே போட்டு போயாச்சு. நேராக தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயாச்சு, குற்றாலநாதர் பார்த்தாச்சு. குற்றாலத்தில் சபரிமலைக்கு இடையில இந்த சாமிகளுக்கு மத்தியில் குளிச்சுட்டு வர்றது எனக்கு பயங்கரமாக இருந்தது, பெரியதாக இருந்தது. 4 சாமி வழி விட்டது வருங்க, அந்த கேப்பில் போய் சொருகிட்டு வெளியில் வந்துட்டேன். ஆனால் உண்மையிலே சார் எனக்கு குற்றாலம்னா எங்கள் ஊர் பால்கார் தான் ஞாபகம் வருவார். எல்லாருக்கும் எங்கள் ஊர் ஈரோட்டிலேருந்து எல்லாரும் வண்டி எடுத்து வந்தோம், குற்றாலம் போகலாம் சீசனுக்கு அப்படின்னு. வந்தால் எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்கோம், சும்மா தலையில் தவள் வாசிக்குது அருவி, அப்படி தடப்படன்னு சத்தம் கேட்குது. நான் அதை ரசிக்காமல் ஒரு ஆள் இந்த பாறை மேலே நின்று, இந்த போலீஸ் டவர் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க, அதுக்கு பக்கத்தில் துண்டை நல்லா இறி கட்டிட்டு சோட்டே இருந்தான் கூட வந்தவன். ஏண்டா அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னா, ஐயோ அத்தனை தண்ணி வீணா போதேன்னா. யாரான்னு விசாரிச்சு பார்த்தா எங்கள் ஊருக்கால் பால்காருங்க. அத்தனை தண்ணி கேன் அடைச்சால் எங்காலு, இங்கெல்லாம் வீணா போகுது. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களை, இப்படி நான் சொல்லுகிறேன். என்ன தெரியுங்களா? விரும்பிய உணவை உண்பது மகிழ்ச்சி என்றால் வாழ்க்கையில் அதைவிட பெருமகிழ்ச்சி எது தெரியுங்களா? விரும்பியவர்களோடு உண்பதுதான் வாழ்க்கையில் அதைவிட பெருமகிழ்ச்சி. நான் இப்படி சொல்லுகிறேன். டாக்டர் அப்துல் கலாம் தன்னம்பிக்கையால் அதனை சாதித்தார். அதே திருச்சி கல்லூரிக்கு பணம் கட்ட முடியாமல் பரிதவித்து நின்றபோது தன்னுடைய அக்காவினுடைய கையில் இருந்த தங்க வளையலை கொடுத்ததால் தான் இன்றைக்கு கலாம் உங்கள்
முன்னால் நிற்கிறேன்னு சொன்னாரு. இந்த அம்மா உட்கார்ந்திருக்காங்க, பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. டாக்டர் கலாம் அவர்கள், அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக பதவி ஏற்கிற போது முன் வரிசையில் யார் உட்கார்ந்திருந்தாங்க? பெரிய பெரிய அதிகாரிகளா இல்லைங்க. யார் தெரியுங்களா? தொடக்க கல்வியும் மேல்நிலை கல்வியும் கல்லூரி கல்வியும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தான் முன்வரிசையில் அமர்ந்திருந்தார்கள். பதவி பிரமாணம் ஏற்று முடித்த பிறகு டாக்டர் கலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இவர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருப்பதால் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் அழுவது இன்பம் என்று சொன்னால் பிறருக்காக நம் கண்களில் இருந்து சில சொட்டுக்கள் விழுந்தால் அதுவே பேரின்பம் என்று சொல்லி என்றைக்குமே தன்னம்பிக்கை என்பது, தன்மேலான நம்பிக்கை என்பது தன் கைகளில் இருக்கிறது என்பது சில காலம், ஆனால் என்றைக்குமே கருவறை முதல் யாரோ ஒருவரின் துணையோடு தான் இந்த மண்ணிற்கு வந்தோம். 4 பேருடைய துணையோடு தான் இந்த மண்ணை விட்டு செல்ல போகிறோம். பிறர் கையில் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தயவு செய்து புத்தகம் வாங்கிட்டு போங்க. புத்தகத்தை சேமிப்பதில், வீட்டில் அண்ணன் சொன்னாங்கல்ல, நல்ல விஷயம். புத்தகத்தை சேமிப்பதில் பயனில்லை, புத்தகத்தில் உள்ளவற்றை புத்தியில் சேமிப்பதுதான் பயன் என்று சொல்லி நல்ல அறிவார்ந்த தலைமுறையை நம் தென்காசி மாவட்டமும் உருவாக்கட்டும். அதற்கு புத்தக திருவிழா நாளும் துணை நிற்கட்டும் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. சே, நல்ல குரல். இது அடுத்தவங்க உதவி இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அருவிக்கரை சொன்னதுனால சொல்கிறேன், நம்ம அரை மணி நேரமாக குளித்து அப்படி சுத்தமாக வெளியே வருவோம். இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர். அவன் உடம்புல தேய்ச்சிருக்க எண்ணெயை பூரா நம்ம மேலே தேய்ச்சிட்டு போயிடுவான். இப்போ நாம் மறுபடியும் என்ன பண்ணணும்? குளிக்கணும். அப்போ நான் குளிச்சுட்டு சுத்தமாக வர்றது கூட அவன் கையில் தான் இருக்கு. வேற ஒருத்தர் உதவி இல்லாமல் எப்படி சார் வாழ்வி? இந்த சட்டையை விரைவா தைச்சாரு, தைச்சிட்டாலும் இந்த வாட்ச் இவரா செஞ்சாரு, இந்த கண்ணாடி இவரா செஞ்சார், இந்த முடி அவரா வெட்டுவார். ஒவ்வொரு இன்ச்சிலையும் ஒரு ஆள் தேவைப்படுறான் சார். அவன் இல்லாமல் எப்படி வாழ்க்கை? இந்த இஞ்சி கொண்டாந்து கொடுத்தா பாருங்க, அதனால தான் ஒவ்வொரு இன்ச்சிலையும். சார் யார் சார் அவன்? எங்க இருக்கான்? அவன்தாயா என்னைய பொறுத்தவரையில் மெய்யழக. யாருன்னே தெரியாதியா? என் மேல அவ்வளவு அன்பு, அவ்வளவு இரக்கம், அவ்வளவு அக்கறை. ஒரு இஞ்சி துண்டை கொண்டாந்து கொடுத்து சாப்பிடுங்க, இதை சமைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேச்சு நல்லா வரும். நான் பாருங்க, என் பேச்சு தோத்தா கூட பரவாயில்லையா, உன் அன்பு பெருசையா. அவ இல்லாமல் நான் என்னையா? மைக் இல்லாமல் நான் என்னையா? நீங்கள் கைதட்டலைன்னா நல்லா கேட்டார்ல, ஒரு முக்குன்னு முக்குறாரு. நீங்கள் வாட்டில் இருந்தா அதில் சில ஆள் வரிசையில் உட்காந்து பேசுவ. நீ பேசிடுவ. நீ ஆம்பளையா இருந்தா பேசு. ஒரு 10 பேர் முன்னாடி உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் ரோல, அதில் சில ஆள் தூங்கிக்கிட்டே இருக்கல, பேசு, பேசிடுவே சார். அவன் தான் சார் ஜீவன், ரசிகன் தான் சார் ஜீவன். அவன் இல்லாமல் என்ன சார்? பிரமாதமாக பேசிட்டார், சூப்பர். இப்போ சாத்தம்மை பேர் வேற, சாத்தம்மை. நம் கையிலே கங்கை யாரு தலையில் சுமக்கும் இறையனாரு,
கொண்ட முகம் ஆறு நின்ற படை ஆறு தமிழே உன் தலை நூலை முதலில் பொதிந்த இடம் பொருணையாறு வளரும் உன்னை வளர்த்ததாறு அது வைகையாறு நேற்று ஔவையாறு அன்று பாரதியாறு இன்னும் எவ்வளவோ கற்றாறு உன்னை மேலும் பெற்றாறு அவர்களுக்கு மத்தியில் இந்த குற்றாலத்தில் கலக்க வந்திருக்கும் இந்த சிற்றாறு வெறும் வற்றாறு என்று எண்ணிவிடாமல் உயிர் எழுத்து ஈராறு உயிர் எழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு என்னாவில் வந்து தடையில்லாமல் தாயே தமிழே நீ எந்நாளும் பரிமாறு பின்பு மற்றாறுகளைப் போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். அரங்கம் நிறைந்து தமிழை ரசித்து கொண்டிருக்கிற தென்காசி வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு மலைக்கோட்டை மண்ணின் தமிழ் வணக்கங்கள். பேசுகிறவர்கள் எல்லாரும் நம் மனதில் எப்போதும் நின்று விடுவதில்லை. ஆனால் எங்கள் பட்டிமன்ற உலகில் தான் பேசுவது போலவே தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு உன்னத மனிதர் என்று நாங்கள் அனைவரும் கைகாட்டக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதர் என்றால், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போதும் பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்கிற கண்ணதாசன் வரிகளுக்கு வாழ்க்கையாய் வாழ்ந்து வருகிற நான் வணங்கி மதிக்கிற நடுவர் அவர்களுக்கும் பட்டிமன்ற வாழ் சொந்தங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ரவிக்குமார் அண்ணன் பேசுனது எனக்கு எப்பயுமே அவர் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப அருமையா பேசுவேன். அவர் ஒரு வார்த்தை கேட்டாரு, நான் நல்லா பேசுறேன், அந்த அண்ணன் மைக்கு வைக்கலைன்னா பேச முடியுமா? அதே மாதிரி அந்த தம்பி கொண்டு வந்து இஞ்சியை கொடுத்தான், அதனால தானே நாங்கள் பேசுகிறோம். எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, மைக்கை யாருக்கு வேணாலும் அந்த அண்ணன் வச்சிருவாரா என்ன? யார் நன்றாக பேசுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சமூகம் மைக் வைக்குமே தவிர எல்லாருக்கும் மைக் வைக்காது. ரவிக்குமார் சார், அதெல்லாம் கிடையாது. யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வைப்பார். அதே மாதிரி நீங்க நல்லா பேசினா என்ன, பேசாட்டி என்ன, அவருக்கு அது தொழில், அவ்வளவுதான். இப்ப நீங்க பேசாமலே உட்கார்ந்தா கூட அவர் ஒரு வாட்டில் தான் இருப்பார். அவர் பேமெண்ட். அதே மாதிரி அந்த தம்பி கொண்டு வந்து இஞ்சி கொடுத்ததை நான் உண்மையாகவே பாராட்டுகிறேன். ஆனா அவங்க சொன்னதுல அவர் அதை தன்னுடைய அணிக்காகவே சேர்த்துக்கிட்டார் பாருங்க. அந்த தம்பி இஞ்சி கொண்டு வந்து கொடுத்தது வேணா அந்த தம்பியா இருக்கலாம், ஆனா சாப்பிடுறதுக்கு ராமச்சந்திரன் ஐயாவோட வாய் இருந்தா தான் சாப்பிட முடியும். வாய் இல்லாத மனுஷனுக்கு யாராவது இஞ்சி கொடுக்க முடியுமா? எங்க நமக்குன்னு ஒண்ணு இருக்கணும். அவன் பெரிய எப்படி அவன் இஞ்சியை கொண்டாந்து கொடுத்தான். இந்த பொண்ணு உனக்கு வாய் இருந்தா தானே சாப்பிடுவேன். அதே மாதிரி நாங்க பயணம் போறப்ப நல்லா போனா கூட எதிர்த்தாப்புல வரவேன். அதனால என்னுடைய பயணமே வாழ்க்கை 3 மணி நேர வாழ்க்கையே இப்படித்தான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு நைட்டு பட்டிமன்றம் முடிஞ்சோனே ரவிக்குமார் அண்ணன் கார்ல ஏறி என் வாழ்க்கை யாரோ ஒருவர் கையில் இருக்கிறதுன்னு கண்ணை மூடிக்கிட்டே கார் ஓட்டிக்கிட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் போறாரு. நீங்க பார்க்க போறீங்க. என்ன பேசுறீங்க? நம்முடைய வாழ்க்கை நம் கையில் இருப்பதால் தான் அதை எல்லாரும் பாராட்டுறாங்க, அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை. இந்த புத்தக கண்காட்சி ஒரு நல்ல, எத்தனையோ புத்தக கண்காட்சியில் பேசி இருந்தாலும் கூட ஒரு மனநிறைவான புத்தக கண்காட்சியாக எனக்கு இது தெரிகிறது. நம்ம ஊசி நூல் இருக்குல்ல, அந்த ஊசியினுடைய காது, அந்த ஓட்டைய காதுன்னு சொல்லுவோம். ஊசியினுடைய அந்த காதுகளின் வழியே நூலை செலுத்துகிற போது அது ஆடைகளினுடைய கிழிசலை தைக்குமாம். ஊசியினுடைய காதுகளின் ஓட்டை வழியாக நூல் செல்கிற போது அது ஆடைகளினுடைய கிழிசலை தைக்கிறது. நம் உடலில் காதுகள் என்கிற ஓட்டை வழியாக இந்த நூல்களில் இருக்கிற கருத்துக்கள் செல்லுகிற போது அது நம் மனதின் கிழிசலை தைக்கிறதுன்னு சொன்னா ஒரு கவிஞன். அப்படி மனதின் கிழிசலை தைக்கக்கூடிய புத்தகங்கள்ல இருந்தே நான் என்னுடைய அணிக்கான வாதத்தை தொடங்குறேன். எல்லாரும் படிக்கிறோம், ஆனால் யார் சிறப்பாக இருக்கிறார்கள்னா புத்தகங்கள் படிக்கிறவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த புத்தக திருவிழா நடக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், புத்தக திருவிழாவில் நூல் வாங்கிட்டு போய் என் வாழ்க்கை என் கையில இல்ல பிறர் கையில, அதனால யாராவது படிக்கட்டும் நான் நினைக்கிறோம். நம் கைகளில் ஏந்தி புத்தகத்தை படிக்கிற போதுதான் நமக்கான அறிவு வாசல் திறக்கிறது. அதுக்காகத்தான் இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்துறாங்க.
சாக்ரட்டிஸை மாபெரும் மேதைன்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன சொன்னார் அவரு? ரவிக்குமார் அண்ணன் தான் பதில் சொல்லணும். பிறரை நீ அறிவாய்னா சாக்ரட்டிஸ் சொன்னாரு, உன்னை நீ அறிவாய்னு சாக்ரட்டிஸ் சொன்னதனால தான் இந்த உலகம் இன்றைக்கு வரைக்கும் அவரை மாமேதையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. வைரமுத்து தான் ரொம்ப அழகா ஒரு கவிதை சொன்னார், இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை எட்டிவிடு. அவர் சொல்ற மாதிரி எல்லார் கையிலையும் உள்ள இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை எட்டிவிடு. எழுதியபடிதான் எல்லாம் நடக்கும், விதி வசம் என்பதை விட்டுவிடு அந்த கவிஞன் சொன்னா. ஏன் தெரியுமா? நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், எல்லாரும் இன்னைக்கு யார் யார் கையிலேயோ உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். மதியை மிதித்தவன் வானத்தில் ஏறி மதியை மிதித்து வந்தான். மதியை மதித்தவன் வானத்தில் ஏறி மதியை மிதித்து வந்தான். தலை விதியை நம்பி விழுந்தவனே நீ விழுந்தே கிடக்கின்றாய். காலம் பார்த்து நடந்ததுதானே கண்ணகி கல்யாணம், காலம் பார்த்து நடந்ததுதானே கண்ணகி கல்யாணம். அவள் கோலம் இழந்து கொண்டதுவோ மலர் குங்கும அலங்கோலம். நாளும் கோலும் குறித்தது ராமன் கொற்றவனாவதற்கு. பாவம் அந்த நாளில் என்ன நடந்தது, நடந்தான் காட்டுக்குன்னு ஒரு கவிஞன் கவிதை எழுதினால. அப்ப எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் அமைவது இல்லை. யார் அந்த வாழ்க்கையை தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கான உலகமாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. என் அணி தலைவர் சொன்ன போது காந்தியை முன்னிறுத்தி பேசினார். நீங்க யோசிச்சு பாருங்க, தென்னாப்பிரிக்காவுக்கு காந்தியடிகள் சென்ற போது அங்கிருக்கிற எல்லாரையும் பார்த்து, நம்ம அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் மறுத்தான், இவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க, எல்லாரும் மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி கோட் சூட் போட்டுக்கிட்டு தொப்பி வச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்களை போலவே தானும் இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டது மாதிரி இருந்தப்ப அவருக்கு மனநிறைவு கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்போது தான் சுயமாக சிந்தித்து அவர் அரையாடையை தன்னுடைய அடையாளமாக எடுத்துக்கொண்டாரோ அதன் பிறகுதான் சாதாரண காந்தி மகாத்மா காந்தியாக இந்த உலகத்திற்கு கிடைத்தார். என்றால் யார் ஒருத்தர் தன்னை உருமாற்றிக் கொள்கிறார்களோ, அப்துல் கலாம் ஐயாவை சொன்னாங்க. அப்துல் கலாம் ஐயா சுப்பிரமணிய ஐயர் என்கிற இந்துவால் வளர்க்கப்பட்டு, அப்பாத்துரை சாலமன் என்கிற கிறிஸ்தவனால் கல்வி பயிற்றுவிக்கப்பட்டு, அப்துல் கலாம் என்கிற இஸ்லாமியனாக நான் உயர்ந்திருக்கிறேன், இந்திய தேசத்தினுடைய குடிமகனாக சொன்னார்ல, அவர் எல்லாராலும் தானே உயர்ந்தார் அப்படிங்கிறார். எல்லாராலும் உயர்ந்தாரா என்பது எனக்கு தெரியல. ஆனால் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் படித்த வகுப்பிலே 100 பிள்ளைகள் படித்திருப்பார்கள். ஆனால் கலாம் தான் முன்னிலை வகித்தார். ஏனென்றால் அவர் எல்லோரையும் நம்பவில்லை. நிற்கலாம், நடக்கலாம், உறங்கலாம் என்றிருந்த இந்த சமூகத்திலே நினைக்கலாம், உழைக்கலாம், ஜெயிக்கலாம்னு தன்னை நம்பியதால் தான் கலாம் ஜெயித்தாரே தவிர இந்த சமூகத்தை நம்பியதால் அல்ல. நீங்க ஒரு சின்ன கதை, ஒரு தம்பி, ஒரு சின்ன பையன் ஒரு சொகுசு காரை வாங்கி கொண்டு ரொம்ப அதை சந்தோஷமாக ஓட்டி கொண்டு வருகிறான். அதை தன்னுடைய நண்பனுக்கு காமிக்கிறான். என்ன சொல்றான், டேய் இந்த சொகுசு கார் இருக்குல்ல, இது எனக்கு எங்க அண்ணன் பிரசன்ட் பண்ணதுடா, எங்க அண்ணன் எனக்கு பரிசாக கொடுத்தது இந்த கார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் ரொம்ப அதை ஏக்கத்தோடு பார்க்கிறான். அப்ப இவன் என்ன கேட்கிறான், இதே மாதிரி உனக்கு ஒரு சொகுசு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு அண்ணன் இல்லைன்னு நினைச்சு நீ கவலைப்படுறியாடான்னு கேட்டான். என்ன கேட்டான், இதே மாதிரி ஒரு சொகுசு கார் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு அண்ணன் இல்லையாடான்னு கவலைப்படுறியான்னு கேட்டப்ப அந்த சின்ன பையன் பதில் சொன்னானா, எனக்கு சொகுசு கார் வாங்கி கொடுப்பதற்கு என் அண்ணன் இல்லையா என்று நான் கவலைப்படவில்லை. இதே போல நான் உயர்ந்து எப்போது சொகுசு கார் வாங்கி என்னுடைய தம்பிக்கு பரிசளிப்பேன் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னானா. நீங்க வாழ்க்கையில யார் யாருக்கோ எல்லாரும் இதை செய்வாங்க அதை செய்வாங்கலாம் யோசிக்க கூடாது. ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் நடுவர்களே, ஆப்ரஹாம் லிங்கன் தன் சுயத்தால் முன்னேறியவர். அவரை பார்த்து ஸ்டீஃபன் கில்ஸ் அப்படிங்கிறவர், ஆப்ரஹாம் லிங்கன் உயர்ந்த பதவிக்கு போயிட்டார். அந்த சமயத்தில் ஸ்டீஃபன் கில்ஸ் ஆப்ரஹாம் லிங்கன், ஏன்னா சாதாரண குடும்பத்தில் தன்னுடைய சுயத்தின் மூலம் உயர்ந்தவர் அல்லவா, அவர் என்ன சொல்றாரு, மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன், நான் சின்ன வயசுல நீங்க இருக்கிறப்போ மதுபான கடைகளில் நீங்கள் வேலை செய்தீர்கள். யாரா? சர்வரா. அப்படி சர்வரா வேலை பார்க்கிறப்போ உங்களை நான் அடிக்கடி அந்த கடைகளில் பார்த்திருக்கிறேன்னு அவர் சீன்றார். இந்த உலகம் அப்படித்தான். அப்படி சீண்டுகிற போது ஆப்ரஹாம் லிங்கன் என்ன தெரியுமா சொன்னாரா, ஆமா
நான் மதுபான கடைகளில் சிறிய வயதாக இருக்கிற போது நீங்கள் அங்கே வருவீர்கள். எனக்கு நன்றாக உங்களை நினைவிருக்கிறது. நான் நல்லா சர்வ் செய்வேங்கிற வரைக்கும் உங்களுக்கு நினைவிருக்கிறது. ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா? நான் அன்றைக்கு மதுபான கடைகளிலே வேலை செய்து சர்வ் செய்து கொண்டு இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய உயர்ந்த பதவிக்கு வந்துவிட்டேன். இன்றைக்கு நான் அந்த கடையிலிருந்து வெளியே வந்துவிட்டேன். ஆனால் நீங்கள் தான் இன்னும் அந்த கடைக்கு போவதை நிறுத்தவே இல்லை என்று பதில் சொன்னார் என்றால், இந்த உலகம் அப்படியெல்லாம் எல்லாரையும் பாராட்டிராது. நிறைவா இப்படி சொல்றேன், இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாரையும் பாராட்டாது. சுயத்தால் முன்னேறி ஜெயிக்கிறவர்களைத்தான் இந்த உலகம் கொண்டாடுகிறது. ஒரு கவிஞன் தான் ரொம்ப அழகா சொன்னா, இன்னிசை தமிழை இந்த சமூகத்துல என்னுடைய சுயம், நான் இப்படித்தான், என்னுடைய வாழ்க்கை என் கையில் ரொம்ப அழகான இந்த கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன். இன்னிசை தமிழை எளிமை செய்தேன், இலக்கியம் இல்லை இது லேகியம் என்றது. திரைப்பாட்டுக்குள்ளே செழுந்தமிழ் செய்தேன், பரிமேல் அழகரை வரச்சொல் என்றது. குறுந்தொகை கம்பன் கொட்டி முழக்கினேன், குண்டு சட்டியில் குதிரை என்றது. எலியட் நெருடா எல்லாம் பேசினேன், திறமையெல்லாம் திருடுகிறான் என்றது. எளிய தோற்றமே இயல்பு என இருந்தேன், வடுகப்பட்டி வலியது என்றது. அழகாய் நானும் ஆடைகள் கொண்டேன், கழுதைக்கு எதற்கு கண்மை என்றது. மேடையில் கால் மேல் காலிட்டு அமர்ந்தேன், படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது. மூத்தவர் வந்ததும் முதலில் எழுந்தேன், கவிஞன் நல்ல காக்கா என்றது. மற்றவர் சூழ்ச்சியால் மண்ணில் புதைந்தேன், புத்தி கொழுத்தவன் புதைந்து போனான் என்றது. மூச்சு பிடித்து முட்டி முளைத்தேன், தந்திரக்காரன் தப்பித்துக் கொண்டான் என்றது. சொந்த ஊரில் துளி நிலம் இல்லை, மண் இவனா மண்ணின் மைந்தன் என்றது. தென்னை மரங்கள் தேடி வாங்கினேன், பண்ணையார் ஆகிவிட்டான் பாவலன் என்றது. கயவர் கேட்டால் கொடுக்க மறந்தேன், கறக்க முடியாத கஞ்சன் என்றது. உண்மை இருந்தால் உரு பொருள் கொடுத்தேன், உதறி திரிகிறான் ஊதாரி என்றது. இப்படி இருந்தால் இதுவும் தப்பு, அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, உங்களை நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள். இப்படி இருந்தால் இதுவும் தப்பு, அப்படி இருந்தால் அதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் என்று அந்த கவிஞன் ரொம்ப அழகா சொல்லுவார். உலகின் வாயை தைத்திடு, இல்லையேல் உந்தன் செவிகளை மூடிடு என்று சொல்லி நிறைவாக சொல்லுவார். உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் செவிகளை மூடிக்கொள்வதுதான் சுலபம்னு சொன்னா, இந்த உலகம் நம்மை 1000 சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையை நம் கையில் கொண்டு அதன் மூலம் முன்னேறினால் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியும். அதுதான் நம் வாழ்க்கையை வசீகரப்படுத்தும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அருமையான வரி. அதுதான் உங்களை வசீகரப்படுத்தும். கவிதை. ஊர்வாயை நம்ம மூட முடியுமா? உலவாயவே மூட முடியல. ஆனால் என் காதை நான் பொத்திக்கலாம்ல. எனக்கு பாராட்டு விழால ஒருத்தர் அப்படி பாராட்டினாரு. ராமச்சந்திரன் வானம் உயர்ந்ததா மலை உயர்ந்ததா என்று கேட்டால் இல்லை என்பேன். பிறகு எது உயர்ந்தது? ராமச்சந்திரன் புகழே உயர்ந்தது. இப்படி மேடையில் பேசிட்டு கீழே இறங்கி போகையில் கண்ட நாயையும் பாராட்ட வேண்டியிருக்கு. இதை ஒருத்தன் கொண்டாந்து ஏன்ட்ட இறக்குறான். அண்ணே என்னண்ணே உங்களை மேடையில் அப்படி பாராட்டிட்டு ஸ்கூட்டர் எடுக்க வர்ற இடத்துல இப்படி சொல்கிறாருண்ணே, நான் இப்போ என்ன பண்ணுறது? அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு அவன்கிட்ட சண்டைக்கு போவா? என்ன நாயின்னு சொன்னியான்னு கேட்கவா? அவன் என்ன சொல்லுவான்? அண்ணே நான் அப்படி சொல்லுவேன். நானே அப்படி உங்களுக்கு எனக்கு அப்படியான பழக்கம். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏன்னா அவன் என்னைய நாயின்னு சொல்கிற இடத்துல நான் இல்லை. சொன்னதா இவன் சொல்கிறான். இவன் சொல்கிறது உண்மையா
அவன் சொன்னது உண்மையா? அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படியாடா, ராமச்சந்திரன் நன்றி உள்ளவன் சொல்லியிருப்பான்டா, விடுறா அப்படின்ட்டு. ராமச்சந்திரன் நன்றி உடையவன் என்று சொல்லியிருப்பான். டே, மாணிக்க வாசகரை விட வாடா நான் பெருசு. எத்தனை தடவை அவர் தன்னைத்தானே நாய்ங்கிறாரு. ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேனை தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. மாணிக்க வாசகனை விடவா ராமச்சந்திரன் பெருசுன்னு சொல்லிட்டு போயிடணுமே ஒழிய, அதுதான் என் வாழ்க்கை, அதில் தான் இருக்கு. சூப்பரா பேசி. இப்போ கல்பனா பதில் சொல்லணும். கல்பனானா கற்பனைன்னு அர்த்தம். பிறர் கையிலே. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத செருக்காய் வாழச் சொன்ன முண்டாசு கவியையும், என்னை உருவாக்கிய தாய் தந்தையரையும், தெய்வமாக இருந்து இன்றளவும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் மாமனார் மாமியாரையும் முதற்கண் வணங்குகின்றேன். இருமா இருமா, தண்ணிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொரு தடவை சொல்லுமா. என்னை உருவாக்கிய தாய் தந்தையரையும், ரைட்டு, தெய்வமாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் மாமனார் மாமியாரையும் வணங்குகின்றேன். எல்லாரும் டொக்கு டொக்குன்னு கை தட்டிட்டீல, அது அர்த்தம் என்னன்னு புரியுதா? வந்த உடனே அனுப்பிச்சாச்சு. தெய்வமா இருந்து ஆசீர்வதிக்கிறாங்களா? ஆனா அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. சூப்பர். அதனால இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடணும். மாமனார் மாமியாருடைய வாழ்க்கை அவர்கள் கையிலே இல்லை, மருமகள் கையிலே தான். அவ்வளவுதான். தலைப்புக்குள்ள வந்துட்டோங்க. கரெக்டா. ஆனா வணக்கம் சொல்லையிலேயே தலைப்பை பேசுற ஒரே பேச்சாளர் நீங்க. எனதருமை பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களையும் சக பேச்சாளர்களையும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்துணை ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வணங்குகின்றேன். ஐயா, முதல்ல இந்த தலைப்பை பார்க்கும்போதே பிறர் கையிலேயே முடிவானது நம் வாழ்க்கை பிறர் கையில் என்பது, அதாவது பிறக்கையிலேயே முடிவானது நம் வாழ்க்கை பிறர் கையில் என்பது. புரியுதுங்களா ஐயா? கொஞ்சம் புரிஞ்சா கை தட்டுங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட எடுத்து தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் கை தட்டினதுல எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சா கை தட்டுக்கல, டொக்கு டொக்குன்னு தட்டிட்டா என்ன சொன்னாங்க? பிறர் கையிலேயே முடிவானது நம் வாழ்க்கை பிறர் கையில் என்பது. டாக்டர், நர்ஸு, பிறந்த குழந்தைய குளிப்பாற்றால தாதி, அவ உள்பட பிரமாதம். இந்த அணியிலிருந்து ஐயா வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஒரு பாடல் பாடினாரு. அந்த கத்திரிக்காய்க்கு கொடைய வச்சது யாரு, அப்புறம் வெண்டைக்காய்க்கு சடைய போட்டது யாரு, யாரு யாரு யாருன்னு ஒரு பாடல் பாடினாரு. அதை எழுதினது யாரு? வையம்பட்டி முத்து வையம்பட்டி. ஆக மேடையில் வந்து தன் கையில் தான் வாழ்க்கை என்று பேசுவதற்கு கூட அடுத்தவர்களுடைய பாடலை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சும்மா. அடுத்து அதை விட இன்னொரு விஷயம் சொன்னாரு. கப்பலோட்டிய தமிழனை பற்றி ஒரு விஷயம் அழகாக பதிவிட்டார். அவருக்கு கப்பல் வாங்குவதற்கு காசு இல்லைன்னு யாருடைய நகையை வாங்கி கப்பல் வாங்கினாரு அடகு வச்சு? அவருடைய மனைவியினுடைய நகையை வாங்கி. இது காலங்காலமா அப்பையில இருந்தே நடந்துகிட்டு இருக்க விஷயம். சரிங்களா சார்? அந்த காலத்துல மனைவிமார்கள் அப்படி இருந்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய சகோதரி
சாத்தம்மை அவர்கள் வந்து பேசும்போது அழகா சொன்னாரு. எங்களுடைய அணியில் இருக்கக்கூடிய அவரை பார்த்து, நீங்க வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டே தான் ஓட்டி பாருங்களேன் நைட்டு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை பதிவிடுகின்றேன். இரவு நேரங்களில் வண்டி ஓட்டுபவர்களுக்கு தெரியும், அவர்களின் பயணத்தின் போது அவர்களை உறங்க விடாமல் அவர்கள் கூடவே பயணம் செய்வது இளையராஜா, எஸ்பிபி போன்றவர்களின் பாடல்கள் என்று. ஆக எல்லா சூழ்நிலையிலையும், நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம அடுத்தவர்களை சார்ந்தே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, மனிதன் என்பது ஒரு சமுதாய விலங்கு. நம்ம எல்லாருமே ஒரு சாருணிகள், ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி ஐயா வந்து வீட்டிற்கு ஒரு நூலகம் வைத்தார். எவ்வளவு ஒரு அழகான விஷயம். அவர் வீட்டிலே ஒரு நூலகம் தொடங்கி இருக்கிறார். அந்த நூலகத்திற்கு யாருடைய பெயரை வைத்தார்? பேராசிரியர். அவருடைய பேராசிரியர் பெயரை வைத்தார். நூலகம் தொடங்கியது இவர் தானே, வீடு வந்து கட்டுனது இவர் தானே. இதுல தூக்கணாங்குருவி கூட அப்பயே வந்து கட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தேவையான வீட்டை அது கட்டுனான். இவருக்கு தேவையான வீட்டை இவரா செங்கலையும் மணலையும் சுமந்து, இவரா கொத்தனார் வேலை பார்த்து இவரா கட்டினாரு? கிடையாது, கொத்தனார் கட்டினாரு. கொத்தனார் கட்டினதே சித்தாள. மனிதனுக்கு அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம், இதை மூன்றும் அந்த காலத்துல வேணா அவங்களே தனியா மாடு வச்சு பால் கறந்திருக்கலாம், தனியா நிலம் வச்சு விவசாயம் பண்ணியிருந்திருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலையை மாறிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் எப்படி நாம் உணவுக்கும் உடைக்கும் உறவிடத்திற்கும் அடுத்தவர்களை சாராமல் என் கையில தான் எப்படிங்க பேசிக்கிட்டு இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. இவர் ஏன் அவருடைய ஆசிரியர் பெயரை அந்த நூலகத்திற்கு வைத்தார் தெரியுமா? ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளை விட தன்னிடம் படிக்கின்ற பிள்ளைகள் வாழ்வில் சிறப்பாக வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரே ஜீவன்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில். ஏன்னா ஒரு டாக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் அவங்களுக்கு பேஷண்ட், ஒரு ஆட்டோ டிரைவரோ இல்ல மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் அவர்களுக்கு ஒரு சவாரி. ஆனா ஒரு ஆசிரியர் மட்டும்தான் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்களை இவை ஏன் பிள்ளை, இவர்கள் அனைவரும் என் பிள்ளை என்று உரிமையோடு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஆசிரியர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பெருமிதம் ஐயா. அதனால தான் இவர் அவருடைய ஆசிரியர் பெயரை வச்சாரு. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் வந்து ஸ்கூல்ல போய் கல்ச்சுரல்ஸ்க்கு நேம் எடுப்போம். இங்க பாரு, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வருது, வேற ஸ்கூல்ல போய் போட்டி போடணும். இதுல யார் வந்து பாட்டுக்கு நல்லா பாடுவான்னு ஒரு கிளாஸ்லயா போய் பேர் எடுக்கும் போது அவன் அன்னைக்கு ஆப்சண்ட் ஆயிருப்பான். நல்லா பாடுற பையன் அன்னைக்கு ஆப்சண்ட் ஆகியிருப்பான். ஆனா அவனுடைய ஃப்ரெண்ட் அவனோட பேரை கொடுப்பான். மேம் அவன் பேரை எழுதிக்கங்க மேம், அவன் சூப்பரா பாடுவான், அவன் சூப்பரா பேசுவான், அவன் இன்னைக்கு வரல நாளைக்கு வந்துருவான், அவன் பேரை எழுதிக்கங்கன்னு சொல்லி அவனுடைய நண்பன் அவனுடைய பேரை கொடுப்பான். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து எத்தனையோ பிள்ளைங்க மேம் மேம் வேண்டாம் மேம், மிஸ் வரல மிஸ், ஒரு மாதிரி இருக்கு மிஸ், பயமா இருக்கு மிஸ், வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை கூட இதற்கெல்லாம் பயப்படலாமாடா, உன்னால முடியும், கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும், நீ மனது வைத்தால் ஜெயிப்பாய் அப்படின்னு அவனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை தூண்டி விடுவதற்கு கூட அங்கே ஒரு ஆள் தேவைப்படுகிறது என்றால், ஒரு விளக்குல இருக்கக்கூடிய அந்த திரையை தூண்டி விட்டால் தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் கூட வெளிச்சமாகும். ஆக நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய எவ்வளவு வேணாலும் இருந்துக்கட்டுங்க, நான் என் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எரியட்டும் இருக்கட்டும், நான் ஜெயிக்கணும், வாழ்க்கையில ஜெயிப்பேன் நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த வைராகியத்தை தூண்டி விடுவதற்கு, அந்த வைராகியத்தை சற்றே ஏற்றி விடுவதற்கு அருகில் யாராவது ஒருவர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது அணையாமல் பாதுகாத்து அதை ஒரு நல்ல வழியில் கொண்டு செல்ல முடியும். நடுவர் அவர்களே, இதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இன்னும் சொல்ல போனா, எனக்கு உடம்பு சரியில்லை, என் வாழ்க்கை என் கையில தானே, நான் தான் மாத்திரையை போடுறேன் அது சொல்லல, ஆனா அந்த மாத்திரையை எழுதி கொடுக்கறது யாரு? டாக்டர். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் போய் ஒரு டாக்டரை தானே பாக்குறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கட்டுக்கோப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதற்கு உதவி செய்பவர்கள் யாரு? காவல்துறை நண்பர்கள்.
இந்த இடமெல்லாம் இவ்வளவு சுத்தமாக இருக்கு அப்படின்னா இதற்கு உதவி செய்பவர்கள் யாரு? துப்புரவு பணியாளர்கள். இதை தாண்டி எல்லா மக்களும் இந்த புத்தக சாலைக்கு வர வேண்டும், அதில் இருக்கக்கூடிய புத்தகத்தை வாங்கி படித்து பலன் பெற வேண்டும் என்று ஒரு நோக்கத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்காங்க இல்லையா? அந்த சமூக தன்னார்வலர்கள், அவர்களுக்கு நாம் ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்து பாராட்ட வேண்டாமா? நடுவர் அவர்களே, தாமஸ் ஆல்வா எடிசனில் தொடங்கி சத்ரபதி சிவாஜியில் தொடங்கி மகாத்மா காந்தியை பத்தி அழகா ஒரு விஷயம் சொன்னாரு. மகாத்மா காந்தி அவ்வளவு பெரிய சபையில் கூடியிருக்கும் போது சலசல என்று சத்தம் கேட்கும் போது வாயில் ஒரு விரல் வைத்தால் அப்படியே அமைதியாகி விடும்னு சொன்னாரு. அந்த மகாத்மா காந்தி சின்ன பிள்ளையா இருக்கும் போது இருட்ட பார்த்தா பயப்படுவாருங்க. அவர் எங்கேயுமே தனியாவே இருக்க மாட்டாரு. ஒரு இடத்துக்கு போகணும்னா வீட்டுல விளக்கெரியல அந்த அறையிலன்னா அந்த அறைக்குள் கூட நுழைய மாட்டார். அப்படிப்பட்டவரின் பயத்தை போக்கியது யார் தெரியுமா? அப்படி பயந்து நடுங்கியவரின் பயத்தை போக்கியது அவர் வீட்டில் வேலை செய்த ஒரு பணிப்பெண் தெரியுமா? அவங்க மகாத்மா காந்தி கிட்ட சின்ன பிள்ளையில சொன்ன விஷயம், காந்தி உனக்கு எப்பெல்லாம் மனசுல பயம் வருதோ அப்பெல்லாம் ஹேராம் ஹேராம்னு சொல்லிக்கோ, அந்த பயம் உன் மனதை விட்டு போய்விடும் என்ற எண்ணத்தை அன்று விதைத்த அந்த காரணத்தால தான் அவர் இறக்கும் நிலையில் கூட ஹேராம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு தலைமை தாங்கி ஒரு நாட்டிற்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அவர் மனசுல இருக்கக்கூடிய பயத்தை போக்கியது அந்த வீட்டில் வேலை செய்த ஒரு பணிப்பெண். இது மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் யாரோ ஒருத்தர். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில சிலர் ஆன்மீகத்தை தேடி பற்றி கொள்கின்றோம், சிலர் தமிழை பற்றி கொள்கின்றோம், சிலர் நல்ல பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பவுமே நம்ம யாரும் தனியா இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு சிந்தனை, யாரை பற்றியாவது ஒரு சிந்தனை நம் மூளையில் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது. இறுதியா சொல்லிக்கிறேன் நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை. என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டுங்கன்னு சொன்னாங்க. கட்டிட்டேன். ஒரு 10 நாள் அப்பா ஹாஸ்பிட்டல்லே இருக்காரு. 10 நாள் வரைக்கும் கையில் இருக்கக்கூடிய அத்தனை பணமும் எல்லாத்தையும் எங்கேயும் அங்கேயும் எடுத்து போட்டு செலவழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் சொல்றாங்க, இன்னும் ஒரு 10 நாள் உங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தே ஆகணும் அப்படின்னு. நானும் என்ன செய்யறதுன்னு தெரியல. இவங்க சொல்ற மாதிரி என்னைய நானே எவ்வளவோ தேய்ச்சி கொள்கிறேன். இல்ல நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான், நம்ம பார்க்கணும், நம்ம அப்பாவை பார்க்கணும், நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ தேய்ச்சி கொண்டு இருக்கேன். ஆனா என்னால முடியல. கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில அங்க போய் ஒரு டேபிள் இருக்கு, ஒரு சேர் இருந்துச்சு, இந்த விசிட்டர்ஸ் உட்கார்ற சேர். அந்த சேர்ல போய் உட்காந்துட்டு அப்படியே குனிஞ்சு, அப்படியே என் கண்ணுல இருந்து தானா தண்ணி தானா கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப ஒரு சின்ன கை என்னோட தலையை அப்படியே தொட்டுச்சு. யாருடா அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா ஒரு 2-3 வயசு ஒரு குழந்தை அந்த இடத்துல வந்து என்னை தலையை தொட்டு பார்த்துட்டு நான் நிமிர்ந்தோன்னே, அழுறியா அப்படின்னு ஒரு மழலை குரல்ல கேட்டுச்சு. எனக்கு அது கேட்டோடனே அவ்வளோ ஆச்சரியமா ஒரு மாதிரி இதாயிடுச்சு. இல்லை அழுகல அப்படின்னு சொன்னேன். கண்ணுல இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொன்னுச்சு. இல்லடா அது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ யார் எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தேன். 2வது வரிசையில் அவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க. சரி, அவங்க அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. உட்காந்துருந்ததால சரி இந்த பொண்ணு அப்படியே வந்திருக்குன்னு நினச்சிட்டு அந்த பொண்ணை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஏதோ ஒன்று சொன்னுச்சு, எனக்கு சரியாக புரியல. அதுக்கப்புறம் அது என்கிட்ட சொன்னுச்சு, அழுகாத, சாமி பார்த்துக்கிட்டே இருக்கு, அழுதா வந்து அடிச்சிடும், திரும்பவும் அடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் அந்த குழந்தையினுடைய பேச்சை கேட்டிருப்பேன். அந்த குழந்தைய மடியில் உட்காந்து பேசியிருக்கோம். அந்த 2 நிமிடத்தில் என் மனதிற்கு கிடைத்த அந்த ஆறுதல் இருக்குல்ல, அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, சே வாழ்க்கையில என்னடா பெரிய விஷயம், எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம அழகா அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கலாம்னு சொல்லி ஒரு நிமிஷம் அந்த குழந்தையுடைய பேச்சுல எல்லா கவலையும் மறந்தேன். பார்த்தீங்களா? இது மாதிரி யோசிச்சு பாருங்க. உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கோங்க. எல்லாரும் எதையோ ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஏதோ ஒரு இடத்தில் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுகின்றது.
ஏதோ ஒரு இடத்தில் கீழே விழுந்து விழுந்து விழுகும் போதெல்லாம் ஒரு கை நம்மளை தூக்கி தூக்கி விடுவதற்கு ஏதோ ஒரு கை நமக்கு தேவைப்படுகின்றது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வெற்றிகளை பகிர்ந்து கொள்ள, ஐயா சொன்னது மாதிரி நம்மளுடைய அன்பினை பகிர்ந்து கொள்ள, நம்மளுடைய அக்கறையை பகிர்ந்து கொள்ள, இவ்வளவு ஏங்க நம்மளுடைய அவமானங்களாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், அது என்ன வேணாலும் இருக்கட்டும், அத்தனையையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஏதோ ஒரு இதயம் நமக்கு தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அந்த இதயம் நம் நண்பராக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், ஏன் நீங்கள் சொல்லுவது போல அந்த புத்தகமாக கூட இருக்கலாம், அது ஒரு இசையாக இருக்கலாம், அந்த இறைவனாக கூட இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் யாராலும் எந்த சூழ்நிலையிலையும் தனியாக நான் மட்டும் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன்னு வாழவே முடியாதுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கே தெரியாமல் நாம் யாரோடாவது பயணித்துக் கொண்டேதான் இருக்கின்றோம். அதுதான் வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியவர்களே, அழைப்புப்படி 9 மணிக்கு முடிக்கணும். நான் ஒரு 10 நிமிஷம் எனக்காக. அது ஒரு புது டைமென்ஷன். இப்போ நம்ம வாழ்க்கையில் மனசு தளர்ந்து போனவங்க தான் அதிகம். டிப்ரெஷன், அந்த மனசு தளர்ந்து போகையில் நம்மளை அரவணைச்சு, நான் இருக்கேன்டா, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் இருந்தால் அடுத்து 10 வருஷம் திடமாக வாழ்வோமா இல்லையா? அது அந்த ஆங்கிள், அந்த கோணம். பல பேச்சாளர்கள் கோணத்தனமாக பேசுவார்கள், ஆனால் இந்த அம்மா ஒரு கோணத்தில் பேசியிருக்காங்க. இல்லை, கரெக்டு சார். இப்போ எங்கள் வாத்தியார் ஆசிரியரை சொன்னதுனால சொல்கிறேன். நான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கையில் விஸ்வாசம்னு ஒரு சாரு, கிறிஸ்டியன், கணக்கு வாத்தியார். எனக்கு கணக்கு வராது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கருப்பாக இருக்கோமேனு ஒரு காம்ப்ளெக்ஸ். சங்கர்ராவ் மாதிரி சோப்பா இல்லையே. அதை கண்டுபிடிச்சார் சார், விஸ்வாசன் சார் அதை கண்டுபிடிச்சார். ராமச்சந்திரா, ஏன் எப்போ பார்த்தாலும் டல்லாகவே இருக்க? ஒன்றும் இல்லை சார். என்னமோ உன்னைய உறுத்துது, சொல்லு. அவர்கிட்ட சொன்னேன், சார் ரகுராமன் பாருங்க சார் எவ்வளோ சிவப்பாக இருக்கான், ரவி பாருங்க சார் எவ்வளோ சிவப்பாக இருக்கான், நான் மட்டும் ஏன் சார் இவ்வளோ கருப்பாக பிறந்தேன் அப்படின்னேன். அவர் பதிலே சொல்லாமல் கையை பிடிச்சிட்டு வெளியே ஸ்கூலை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்தார். வெளியில் ஒரு பலூன் விற்கிறவன் என்ன, பலூன் வாடா அண்ணே, ஒரு பச்சை கலர் பலூன் கொடுங்கண்ணே. கொடுத்தான். கேஸ் அடைச்ச பலூன். அதை விட்டா என்ன ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு. ஒரு மஞ்சள் கலர் பலூன் கொடுங்கண்ணே, மேலே போயிடுச்சு. ஒரு ரோஸ் கலர், ஒரு கருப்பு கலர் பலூன் கொடுங்கண்ணே, கருப்பு கலர் பலூன் கொடு. இதை விட்டா அது பறக்குது. வாத்தியார் சொன்னார், டே பறக்கிறதுக்கு
பறக்கிறதுக்கு கலர் முக்கியம் இல்லடா, உள்ளுக்குள்ள இருக்க கேஸ் தான் முக்கியம்னார். உடனே இவர் என்ன நினைப்பாரு, உள்ளுக்குள்ள இருக்க கேஸ் தானே சங்கர்ராமன், உள்ள இருக்கிறது கேஸ் தானே, அந்த கேஸ் இல்லைன்னா அப்படிம்பாரு. அந்த கேஸை உள்ளுக்குள்ள அடிக்கிறதுக்கு ஒருத்த வேண்டி இருக்கு. அதான் பாயிண்ட். அந்த பலூன் அதான் வந்து கேஸை உள்ள எடுத்துக்கிடுமா? அந்த பலூனுக்குள்ள ஒரு கேஸ் அடிக்கிறதுக்கு ஒருத்த வேணும்ல, அதை சொல்லி ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. சூப்பர். ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா ஆனை கூட மயங்கிருமியா. இப்போ திருச்செந்தூரில் அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்களா? இந்த நாச்சமா போறவனுவோ கழுதை எந்த இடத்துல போய் செல்ஃபி எடுக்குதுன்னு இல்லையா? இது விளங்காம போற புயலுலா, அது யானைடா. அது எந்த நேரத்தில் எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இந்த யானை சிரி சிரி எதை யானை சிரி சீஸ், அது இரிட்டேட் ஆகி ஒரு அடி. அதுல என்ன பெரிய கொடுமைனா, வேகத்தில் அடிச்சு போட்டு அப்புறம் அழுதுகிட்டு கிடந்திருக்கு. எது? யானை. இப்ப யானை வாழ்க்கை கூட யானை கையில் இல்லை, அடுத்தவங்க கையில் தான் இருக்கு. சார் இவனை எப்படியாவது படிக்க வச்சிருக்கேன் சார், யார்கிட்ட சொல்கிறோம்? ஒரு வாத்தியார் வேணும்ல. சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், எங்கள் அப்பாவை காப்பாற்றிருங்க சார். அப்போ டாக்டர் வேணும்ல. ஐயா எனக்கு என் தம்பிக்கு வளர்ப்பு தயாராரியா, எனக்கு என் தம்பிக்கு வரப்பு தகராறியா, யார் வேணும்? ஒரு லாயர் வேணும்ல. என்னன்னே தெரியலையா, மனசு ரொம்ப குழம்புதியா, ஒரு சைக்காட்ரிஸ்ட் வேணும்ல. இப்ப நம்ம கையில தான் சாத்தம்மா பேசினாங்கல்ல, சும்மா ஒரு கற்பனைக்கு. அவங்க திருச்சியில் காலேஜிலேருந்து ஸ்கூட்டியில் போகையில் பின்னாடி புல்லட்டில் வந்து செயின் அத்துக்கிட்டு போகிறாங்க. கற்பனைக்கு செயின் ஸ்நாச்சிங். உடனே சடார்னு விஜயசாந்தி மாதிரி, யாரு என்ன வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி 4 டைவ் அடிச்சு புல்லட்டில் போகிறவன் புடரில் மிதிச்சு தள்ளி மிதிச்சு அடித்து ரத்த காயமாக்கி, யார்கிட்ட இருந்துடா செயினை பிடுங்குற? யார் தெரியுமாடானா? வீரநங்கை வேலு நாச்சியார் கேள்விப்பட்டிருக்கியா? கொள்ளு பேத்தி. இப்போ போலீஸ்காரர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? போலீஸ்காரர் வந்து செயினை பறிச்சது தப்பு, நீங்க எங்கள்கிட்ட வந்து சொல்லணுமே ஒழிய நீங்கள்லாம் அடிக்கக்கூடாது. அதுக்கு ஒரு வாக்கியம், சட்டத்தை கையில் எடுக்கப்படாது. எப்படி? சட்டத்தை நீங்க கையில் எடுக்கப்படாது, நாங்க தான் எடுத்து நாசமாக்குவோம். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யார் தேவைப்படுது? போலீஸ்காரர் வேண்டி இருக்குல்ல, கண் பார்வை மங்கிக்கிட்டே இருக்கு, ஒரு ஆப்தால்மலாஜிஸ்ட் வேண்டி இருக்குல்ல, கண் டாக்டர் வேண்டி இருக்குல்ல. நான் சொன்ன மாதிரி முடி வெட்டணும். பாட்டி சொன்னா, அன்னைக்கெல்லாம் என் பாட்டி சொல்லுவா,
ஏல காடு மாதிரி முடி வளர்ந்துருக்கு, போய் வெட்டிட்டு வரலாம்பா. போன ஒரு சட்டியை கவுத்து சுற்றி அடிப்பாம பாருங்க. அந்த காலத்தில் ஹேர் கட்டு தேனை தலையில் தொளிச்சு ஒரு எலியை விட்டுட்டீங்கன்னா எப்படி? தேனை தலையில் தொளிச்சு ஒரு எலியை தலையில் விட்டுட்டிங்கன்னா அது கரும்பும் பார்த்தீங்களா, அது மாதிரி கரும்பிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா பயிலுவ போய் 550 ரூபா 1500 ரூபா முடி வெட்டுறதுக்கு. அன்னைக்கு ஒரு 12 வயசு பயலை அவன் பாட்டி அலாக்கா தூக்கி கொண்டு போய் மாரியம்மன் கோயிலில் வச்சுட்டான். நேர்த்திக்கடனா என்னன்னு பார்த்தா அவன் இந்த முளைப்பாரி சட்டி மாதிரியே முடி வெட்டியிருக்கான். அவன் பார்த்தா இந்த முளைப்பாரியில் செடி வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அழாக்கா கொண்டே வச்சுட்டா. முடி வெட்டுறக்கு ஒரு ஆள் வேணும்ல, புரியுதா நான் என்ன சொல்றேன் பார்த்தீங்களா? அதைத்தான் ஒவ்வொரு இன்ச்சிலையும் ஆள் தேவைப்படுது. நான் தென்காசியிலேருந்து கோயம்புத்தூர் போனோம்னா பஸ்ஸில் போனோம்னா ஒரு டிரைவர் வேணும்ல, எனக்கு ஒன்றும் தெரியாத. சட்டை தைச்சு கொடுக்க ஒரு டெய்லர் வேணும்ல. அப்போ என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு மனிதன் தேவைப்படுகிறான். அதனால தான் என்ன வார்த்தை போட்டான், சக மனிதன். வார்த்தை என்ன? சக மனிதன். சகவ நீட்டினீங்கன்னா சகா மனிதன். அவன்தான் தோழன், அவன்தான் நண்பன். அருமையாக பேச்சு. அப்போ ஒரு டீச்சர், ஒரு லாயர், ஒரு ஜட்ஜு, ஒரு டெய்லர், இந்த மைக் செட்டுக்காரர், இந்த வீடியோக்காரர் 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம்ல. என் பேத்தி சொல்லுவா, அவ மவன்ட்டு சொல்லுவா. எங்கள் தாத்தா எப்படி பேசுகிறார் பார்த்தியா? அவ மவன் கேட்பான், நீ சிவப்பா இருக்க, உங்க தாத்தா மட்டும் எப்படி கருப்பா இருக்காரு. நீ என் பேத்தி நல்லா சிவப்பா இருப்பா. அது அது பாட்டி சிவப்பு. அவர் தேவைப்படுறார் சார். 10 வருடம் கழித்து என் வாழ்க்கையை நான் நினைத்து பார்ப்பதற்கு ஒரு வீடியோகிராஃபர் தேவைப்படுகிறார். பிறர் வேண்டி இப்ப என்ன தீர்ப்பு சொல்லலாம்? அப்ப பிறர் தான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லலாமா? டீச்சர் பாடம் நடத்துவார், இது தீர்ப்பு. பரீட்சை எழுத வேண்டியது யாரு? டீச்சர் பாடம் நடத்துவார், எஃபிஷியண்டாக நடத்துவார். படிக்க வேண்டியது யார்? பரீட்சை எழுத வேண்டியது யார்? வாத்தியாரைய சார் பிரமாதமாக நடத்துறீங்க சார், அப்படியே ஒரு 8 போய் எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா புண்ணியமா போகும் சார். நீ தாண்டா படிக்கணும். டாக்டர் மருந்து எழுதுவார், 3 வேளை சாப்பிடுங்கம்பார். 3 வேளை சாப்பிட வேண்டியது யாரு? உங்களுக்கு அல்சர், எரிப்பு சேர்க்காதீங்கம்பார். எரிப்பு சேர்க்காம சாப்பிட வேண்டியது யாரு? டாக்டர் சாப்பிட முடியுமா? சார் உங்களுக்கு அல்சர், ஓகே, நான் எரிப்பு இல்லாமல் சாப்பிட்றேன். லூசு டாக்டர். இப்போ டீச்சர் டாக்டர் உதவி. இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்க,
நானும் என் தம்பியும் ஒத்துமையா இருந்துட்டா லாயரே தேவையில்லைல்ல. பாயிண்ட்டுக்கு வரும். எனக்கு என் தம்பிக்கு சண்டை, வரப்பு தகராறு, யார் தேவைப்பட்டா? லாயரு. நானும் என் தம்பி ஒத்துமையா இருந்துட்டா லாயரே தேவையில்லையா? இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டுக்கிட்டு பன்னு வரட்டா அவன் அத்துட்டு தானே போவான். எளிமையா வந்தா திருட இல்லை, எளிமையா வந்தா திருட இல்லை. திருட இல்லைன்னா போலீஸ் தேவையில்லைல்ல. புரியுதா? எதுக்கு வீணா கண்டவன்ட்டையும் போய் பேசிக்கிட்டு இருக்கிய? வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. வாழ நினைத்தால் வாழலாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எல்லா பாட்டும் எதை மையப்படுத்துது? தனி மனிதன். ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் ஒரு டிபேட்டு, இந்த பட்டிமன்றம் மாதிரி. இந்த பக்கம் கழுதை, இந்த பக்கம் புலி. கழுதை சொல்லுச்சு, புல்லுடைய நிறம் வெள்ளை. கழுதை புல்லுடைய நிறம் வெள்ளை. புலி சொல்லுச்சு பச்சை. நோனோ, புல் வந்து வெள்ளை நிறம் தான், ஒயிட். நோ, புல் வந்து பச்சை. வழக்கு பெருசாயிருச்சு. உன்னை காட்டுக்கு ராஜா சிங்கம், சிங்கத்திட்ட கொண்டு போனாங்க. என்னடா உங்களுக்குள்ள வழக்கு? ராஜா, புல்லு நிறம் பச்சைன்னு நான் சொல்றேன் ராஜா, இந்த கழுதை வெள்ளைங்குது, நீங்க தீர்ப்பு சொல்லுங்க ராஜா. இப்ப சிங்கம் சொல்லுச்சு, புலி மேலதான் தப்பு. புலி, ராஜா புல்லு பச்சை தானே ராஜா, தப்பு மேலதான். இல்லை உனக்கு தான் தண்டனை. 6 நாளைக்கு வாயை திறக்கப்படாது. கழுத, யூ கேன் கோ, யூ ஆர் ரிலீஸ்ட். தப்பு பண்ண கழுத, புல்லோட நிறம் வெள்ளைன்னு சொன்ன கழுதையை ரிலீஸ் பண்றாங்க. இப்படி தான் நம்ம நாட்டில் பல கழுதைகள் ரிலீஸ் ஆயிருது. தப்பு பண்ணுது, அது தப்பு பண்ணியிருக்கு. புல்லோட நிறம் வெள்ளைன்னு சொல்லியிருக்கு, ஆனால் யூ ஆர் ரிலீஸ்ட். ஒரு ட்ரெண்ட் பார்த்துருக்கீங்களா? தடித்தனமாக பேச வேண்டியது, பேசினோடனே அங்கிட்டு 10 பேர் கொந்தளிக்க வேண்டியது, கொந்தளிச்ச உடனே எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது. இவங்க ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி தேடி கண்டுபிடிச்சு உடனே அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது. கைதான அடுத்த 2 நாள்ல நிபந்தனை ஜாமீன். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து 10 மணிக்கு கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டா பேசுனது ரைட் ஆயிருமா? என்ன நியாய தர்மம் இருக்கா? நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டா பேசுனது தானே சார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. நான் காக்கன்னு திருவள்ளுவர் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தடித்தனமா பேசக்கூடாது. பல வருடங்கள் கழித்து
வார்த்தைகள் மறைந்து போகலாம், ஆனால் வடுக்கள் மறைந்து போகாது. அந்த வார்த்தையால் வந்த வடு மறையாது. இப்போ கழுதை ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கழுதை ரிலீஸ் ஆயிடுச்சு. கழுதை போயிடுச்சு. கழுதைக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், லாலாலான்னு போயிடுச்சு. அது போகையில் புலியை பார்த்து வெட்டு போயிடுச்சு. புலிக்கு அவமானமா போச்சு. இது ஒரு கழுதை, ஆஃப்டர் ஆல் ஒரு கழுதை நம்மளை வக்கணம் காட்டிட்டு போகுது. சிங்கத்திட்ட புலி கேட்டது, ராஜா புல்லோட நிறம் பச்சை தானே ராஜா? நான் கரெக்டாக தானே சொன்னேன். நீ சொன்னதுக்காக தண்டனை இல்லை. கண்ட கழுதைகிட்டையும் உனக்கு என்ன பேச்சு? அது கழுதை, அதுக்கு அவ்வளவுதான் அறிவு. அது புல்ல வெள்ளங்கு ஆமான்னு சொல்லிட்டு போவியா? அதுகிட்ட போயிட்டு புல்லு பச்சை பச்சை. தண்டனை நீ பச்சைன்னு சொன்னதுக்காக இல்லை, கண்ட கழுதைகிட்டையும் பேசுனது ஓன் தப்பு. கண்ட கழுதைகிட்டையும் பேசி ஏன் நேரத்தை வீணாக்குனது மகா பெரிய தப்பு. இப்ப புரியுதா யார் கையில் இருக்கு? எதுக்கு பேசுற? நம்ம கையில் தான் சார் இருக்கு. எனக்கு இவர் பேச்சு ஒத்து வரலன்னா விலகி போயிரு. இக்னோர். இரிட்டேட் ஆகாதீங்க, இக்னோர் பண்ணுங்க. ஒரு மரத்தடியில் போய் நிற்கிறீங்கன்னா 4 விதமா நிற்கலாம். பழம் பழுத்து தொங்குது, நின்றுக்கிட்டே இருக்கான். இன்னும் அரை மணி நேரமா நிற்கிற, பழம் விழும்னு பார்க்குறேன். எப்படி பழம் விழும்னு பார்க்குறேன். இன்னொருத்தன் காத்தடிக்க மாட்டேங்குதே, காத்தடிச்சா உளுமே. இன்னொருத்தன் காத்தடிக்கிற வரைக்கும் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்மளே ஒரு உழுக்கு உழுக்குவோம். மூணாவது, மரத்தை உழுக்கிறது கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். செடியை உழுக்கலாம், மரத்தை உழுக்க முடியாது. கிளைய உழுக்கலாம், மரத்தை எப்படி உழுக்குவ? பழம் மேலே இருக்கு. 4வது ஒருத்தன் முடிவு பண்ணா, காற்று அடிக்க வேணாம், உழுக்கவும் வேணாம், நானே ஏறி பறிப்பேன்டா. கிடுக்கிடுன்னு ஏறினா 4 பழத்தை பறிச்சான், சாப்பிட்டான், போனான். பழுப்பது மரம், பறிப்பது மனம். பழுப்பது மரம், பறிப்பது மனம். மனதளவில் பறிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா காரியம் ஆகாது. என்ன பண்ணணும்? முயற்சி, உழைப்பு, அட்டெம்ப்ட், எஃபர்ட், ஆக்ஷன். மனசளவில் பழம் 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 பறிக்கணும், பசிக்குது பசிக்குது. இப்போ இப்படி தீர்ப்பு சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தன் சொன்னா, நான் மகிழ்ச்சியா வாழ்றதுன்னு தீர்மானிச்சிட்டேன் அப்படின்னா. எப்படி இவர் பெரிய இவர், நான் மகிழ்ச்சியா வாழணும்னு தீர்மானிச்சிட்டேன். பக்கத்தில் சொன்னா, இல்லை ரவி சொன்னார். ரவி, நான் மகிழ்ச்சியா வாழணும்னு தீர்மானிச்சிட்டேன். ரவி சொல்றாரு, நீ தீர்மானிச்சா நாங்க விட்டுருவோமாக்கு. உடனே கல்பனா, மற்றவங்களோடப்பா கடவுள் என்ன டிசைன் பண்ணியிருக்காருன்னு தெரியலையே. நீ மகிழ்ச்சியா வாழணும்னு தீர்மானிச்சிட்ட, கடவுளோட திட்டம் என்னன்னு தெரியலையே.
அப்ப அவன் சொன்னா, கடவுளுடைய திட்டம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கடவுள் என்ன திட்டம் வேணாலும் போட்டுக்கிட்டு முடியா, நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். என்ன நீங்க சொன்னீங்களே ரவி, உங்க பேச்சுக்க தீர்ப்பு கை தட்டலைன்னா அப்படின்னு கேட்டாரா? வந்த உடனே கை தட்டலைன்னா அப்போ ஒரு பட்டிமன்றத்தோட வெற்றி என்னைய வச்சு இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல. இவரை நான் ஈரோடுல இருந்து கூட்டிட்டு வந்து பட்டிமன்றத்தோட வெற்றி என்னைய வைத்து அல்ல, நடுவரை வைத்தும் அல்ல, நீங்க தட்டுற கைதட்ட வச்சு. இப்ப தீர்ப்பு அது உண்மை. கைதட்டு இல்லைன்னா பேச்சு ஓடாது, அது உண்மை. பிறருடைய உதவி. எந்த பேச்சுக்கு கைதட்டுவான்? மொக்கையா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவர் கைதட்டினா எப்போ? வையம்பட்டி பாட்டை பாடையில தானே கைதட்டினீங்க. அப்ப கைதட்டு தீர்மானிக்கல, கைதட்டையே பேச்சு தீர்மானிக்கிறது. ஒண்ணு. அப்புறம் கல்பனா, ஒரு விளக்கை தூண்டி விடுவதற்கு